ஹெல்தி கிராஸர் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 இணைந்து வழங்கும் ஒரு ஏசியன் பெயிண்ட், சர்ஃப் எக்ஸல், டிராஃப்ட் மற்றும் மாருதி சுசுகி. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷங்க நல்லவங்களாக இருக்கலாம், சிறந்த மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கி ஒரு சிலர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் அவங்க எந்த மாதிரியான மனுஷங்களாக மாறுறாங்க, அந்த அதிகாரத்தையும் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எப்படி புரிஞ்சிட்ருக்காங்க. பேசுவோமா? எஸ், பிக் பாஸ். வணக்கம். திவாகர், ஐ லவ் யூ திவாகர். உட்கார் உட்கார் உட்கார். பிரவீன் ராஜ், யூ ஆர் எ வெரி குட் பாய். சூப்பர் டீலக்ஸ் ஒரு வீடு இருக்குது, பிக் பாஸ் வீடு இருக்குது இல்லையா? சூப்பர் டீலக்ஸ்லேருந்து சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, பவர்ஸ்லாம் என்ன? சார், நாங்கள் வேலை செய்கிறவங்க இல்லை, வேலை செய்கிறவங்கள வேலை வாங்கணும். அப்புறம் 50% நாமினேஷன்ஸ் ஃப்ரீ பாஸ் எங்களுக்கு இருக்கு. ஓகே. ஆமாம் சார், நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டு வேலை பண்ண வச்சோம். அப்படி அதை தான் பண்ணுறீங்களா? உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்களா, உங்கள் பவரை? சார், நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனை வந்து பயன்படுத்த விடாமல் ஒரு மாதிரி இதாயிடுச்சு சார் எங்களுக்கு. அதனால அகைன் வந்து ஒரு 1 டே டவுன் ஆனோம், அப்புறம் நெக்ஸ்ட் டே திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, நீங்கள் உட்காருங்க. வேற யாராவது சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. என்ன மாதிரி பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம்? ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேட்க மாட்டாங்க சார். சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதிகாரம் பயன்படுத்துறீங்க பஸ்ஸர் அடித்து 10 மினிட்ஸ்க்குள்ளே எங்களை வேக்கப் பண்ணுறாங்க. லஞ்ச் பிரேக்லேயும் யாரும் பாத்திரம் கழுவல, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகே, உட்காரு. வேறு சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வேறு யாராவது? இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க சார். அந்த பவரை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ணல, எங்களுக்கே தெரியுது. ஆனால் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோன்னு தோணுது. ஸோ என்ன பண்ணியிருந்தா நீங்கள் பயன்படுத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் சீக்கிரமாக எழுந்துக்கணும் சார். அப்படி இல்லை, நம்ம எழுந்து வேலை வாங்குறதுக்கு அவங்கள எழுப்பணும். அவங்கள போயிட்டு தூங்க விடாத நம்ம எழுப்பணும் சார். அவங்க தூக்கத்தை நம்ம கெடுக்கணும் சார். அப்போதான் அவங்க அதான் சார் டாஸ்க்கு. ஓகே. அவங்க தூக்கத்தை கெடுத்து என்னடா இவங்க கிட்ட பவர் போயிட்டு நம்மள இப்படி பண்ணுறாங்களான்ட்டு வெறுப்பில் எழுந்துக்கணும். அவங்க அந்த மாதிரி நம்ம பண்ணணும் சார். இப்போ உங்களுக்கு இப்போ தான் தோணுச்சா, முன்னாடியே தோணுச்சா வினோத் உங்களுக்கு? சார், இது அப்போதுலேருந்து எனக்கு தோணும் சார். ஆனால் நானே லேட்டாக இருந்துப்பேன் சார். சார், வேலைலாம் கரெக்ட் வாங்கணும் சார். அவங்க செய்ய ரெடியாக இருக்க மாட்டாங்க. சில பேர் வேலை செய்கிறாங்க, சில பேர் நல்லா ஓபி அடிக்கிறாங்க. அண்ட் ஈவன் பார்வதி கூட கூப்பிட்டா மேக்கப் போட்டுட்டு வரேன், இல்லை நான் குளிச்சுட்டு வரேன், இல்லை இது பண்ணிட்டு வரேன், அது பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பனிஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லை. பனிஷ்மெண்ட்டாக என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க நீங்கள்? ஜெயிலு ஃபன்லாம் இல்லை. ஃபன்னாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பயப்படுற மாதிரி ஏதாச்சும் கொடுங்க. சூப்பர் பவர் பனிஷ் பண்ணுறதுக்கு அடுத்த பக்கம் வைங்க. பட் அவங்கள வேலை செய்ய வைக்காதான உங்கள் வேலை. அதில் ஏதாவது பிரச்சனை வந்தேன்னா பிக் பாஸ் இன்னும் வர போகிறாருல்ல. இப்போ நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்ய, அவங்க உங்கள்கிட்ட ஆர்குமெண்ட்டோ ஏதோ ஸ்டேட்மெண்ட் முன்னாடி கமருதின் இருங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டோ ஏதோ ஒரு முன்னாடி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதியோ இல்லை திவாகரோ ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு அவங்களுக்கு பதிலோ கவுண்டரோ கொடுக்கணும்ல. திவாகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹி வாஸ் டூயிங் சம் லவ் கண்டென்ட் சம்திங், அந்த மாதிரி ஃபன் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க, இழுத்துட்டு வர முடியாது. கரெக்டாக நீங்கள் நேரடியாக அங்கே போகாதீங்க. இழுத்துட்டு வர சொல்லலை நான். இழுத்துட்டு வர்றது பனிஷ்மெண்ட்டுக்கு நடுவில் என்ன பண்ணாலும் நீங்கள் கூடி பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல வரேன். இந்த இன்இக்வாலிட்டியை கிரியேட் பண்ணதும் உங்களை விளையாட வச்சதுக்குன்னா நீங்கள் இது மேலே ஏதாவது ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நாங்களே எழுதி கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா? நீங்கள் எக்ஸ்ட்ரா எனக்கு பவர் கொடுங்க, அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் பண்ணுவேன்னா அது பயமுறுத்துகிற வேலை. அந்த வேலை நமக்கு தேவையில்லை. அது எதுக்கு பயமுறுத்தணும்? வேலை வாங்குறது உங்களோட வேலை. அது எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க அதை யோசிங்க. அப்புறம் நீங்கள் எப்பயுமே நீங்கள் அங்கே இருக்க போகிறது இல்லை. நீங்கள் ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டுக்கு வரலாம் இல்லையா? எல்லாருக்கும் அது சுவிட்ச் ஆகும் இல்லையா? அது நடக்க தானே போகுது. அப்போது நம்ம என்னவாக பண்ண போகிறோம், எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்ம தான் யோசிக்கணும். நம்மனா நீங்கள் எல்லாரும் தான். உட்காருங்க. கமருதீன் இதை சொல்ல வரீங்க? இருங்க மிஸ்டர் திவாகர் சார், வருவேன் நான். சரி, கவலைப்படாதீங்க சார். எங்களுக்கு கொடுத்துருக்க பவர் வந்துட்டு நாங்கள் எப்போ எல்லாருமே வெளியே வருமோ அப்போ தான் வேக்கப் சாங்கே வரும். அப்புறம் வந்து ஸ்டவ் அப்போ தான் ஆன் பண்ணுவாங்க, அப்போ தான் மற்றவங்களும் சாப்பிட முடியும். நாங்கள் நினச்சா லேட்டாக எழுந்திரிச்சு அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கலாம் சார். ஆனால் ஒருத்தர் பண்ண தப்புக்காக மற்றவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. மற்றவங்க யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து யோசித்தோம். அதை வந்து இவ்வளோ தங்கமானவரை நாங்கள் உள்ள அனுப்பிச்சிட்டுமே நாங்கள் ரொம்ப கேட்கலையா உங்களுக்கு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்த பண்ண தப்புக்கு எதுக்கு மற்ற எல்லாரும் தண்டிக்கணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அந்த எங்கள் மனசுக்கு ரொம்ப காயமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கேட்டு ஏன் உங்களுக்கு ஏன் கேட்கல? எனக்கு கேட்குது. உள்ள கமருதீன் கமுக்கமாக பேசுகிறாரு நம்ம யாருக்கு.
ஓகே சரி சொல்லுங்கள் கம்ருதீன். தலை டாஸ்கில் வந்துட்டு எங்களோட ஜட்ஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அந்த டைமில் மட்டும் வந்து ஜாலியாக பேசுகிறாங்க, கொஞ்சம் பார்த்து கவனிங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ நிறம் மாறுறது வந்து எங்களுக்கு ஏதோ நல்லதாக படல. இதை வந்து வேறு எப்படி கொண்டு போகலான்ட்டு நாங்கள் பேசியிருந்தோம். பிக் பாஸ் கிட்டேயும் வந்து நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் கேமரா முன்னாடி. ஓகேங்க, நன்றி, உட்காருங்க. பவர் உங்களுக்கு கொடுத்தோம், அவங்களுக்கு பொறுப்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க உங்களை டாமினேட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கிறவங்கள தூக்கி சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் போட்டு அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு. இல்லை, உங்களுக்கு வந்து நாங்கள் சொன்னோம் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு வேலை நடக்கணும்னா அந்த வேலை நடக்கணும்ல. இல்லை, அது நடக்க வைக்கிறது அவங்களோட வேலை, கம்ப்ளைண்ட் பண்ணுறது உங்கள் வேலை இல்லை. வேறு யாருக்கு எதுவும் கருத்து இருக்கா? சொல்லுங்கள் சார், பிரவீன் சார். எங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே ஒரு 4-5 நாள் போயிடுச்சு சார். என்னவா இவங்களை ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. முந்தா நேற்று தான் நாங்கள் ஒரு தலைவே தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் போது நாங்கள் மோர் ரெஸ்பான்ஸ் ஃபார் திஸ் ஹவுஸ் முந்தா நேற்று நைட்டு தான் நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ். அதனால நீங்கள் அவங்க எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? அதான் சொல்ல வரீங்க இல்லையா? இதுக்கப்புறம் அவங்கள எந்த ஒரு நிமிடமும் வீணடிக்காமல் அவர்களுக்கு நாங்கள் ரோல் மாடலாகவும் இருந்து மோர் அதை விட ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சார் என்டர்டெயின் பண்ணுவீங்க? இனிமே அது நாங்கள் நைட்டு டிசைட் பண்ணோம். நேற்று ஃப்ரீ டே ஆயிடுச்சு. ஸோ இனி ஃபர்தராக மைட் பி நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணுவோம். அதாவது இந்த மொத்த வீட்டுக்கும் நீங்கள் 7 பேர் வந்து நீங்கள் தான் பொறுப்பு, என்ன நடந்தாலும். அதானே? இல்லை சார், இப்போ நீங்கள் அதான் சார் இல்லை, என்னவாக இருந்தாலும் நீங்கள் ரோல் மாடலாக இருக்க போறீங்க. அவங்க வேலை வாங்க. ஜட்ஜுங்கிறத பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்தி சார். ஜட்ஜுங்கிறது மொத்தமாக ஜட்ஜி இல்லை சார். அது அந்த டாஸ்க் அவங்களாம் கலந்துப்பாங்க சார். நீங்கள் டாஸ்க் கலந்துக்க போகிறதில்ல. முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சார். நீங்கள் அந்த சமயத்தில் வெட்டியாக இருப்பீங்க சார். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான் சார் ஜட்ஜு. ஓகே, புரியுதா சார்? ஏன்னா நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வேலை கிடையாது சார். ஓகே, அதனால் வேலை செய்யாத நீங்கள் வேலை செய்வங்களை கவனித்து நீங்கள் அவங்களுக்கு மார்க் போடுங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய நீங்கள் அவங்களோட சிறந்தவர்கள் கிடையாது. ஓகே, இந்த விஷயத்துக்கு வரும். உங்களுக்கு எப்போ வந்து இந்த ஞான உதயம் 2 நாள் முன்னாடி வந்தால் 3 நாள் முன்னாடி வந்ததா? 2 நாள் முன்னாடி சார். 2 நாள் முன்னாடி வந்ததுக்கப்புறம் கூட கிச்சன் ஏன் சார் நாறுது? நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ இனிமே இதெல்லாம் சுத்தமாக பர்ஃபெக்டாக பார்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பாக நாங்கள் எடுத்து பண்ணுறோம் சார். ஸோ இனிமேல் நீங்கள் எல்லாத்தையும் வேலை வாங்கலாம் ஒழுங்காக பார்த்துப்பீங்க. பார்த்துக்கோ, நிச்சயமாக பார்த்துக்கோ சார். அதில் மேலே இருக்கு நீங்கள் கீழே இருக்கணும் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சிருக்கீங்க. அதானே சார்? நன்றி சார், உட்காருங்க சார். தேங்க்யூ. விக்ரம், உங்களுக்கு தான் இருக்கா? இல்லை சார், எனக்கு ஒன்று தான் சார். சொல்லுங்கள் சார். சார் சொல்லிடுறேன் சார். சார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லிமிட் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம் சார். நாங்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறோம், அது நீங்கள் பண்ணுங்கன்னா எப்பா இது வந்து மனிதநேயம் இல்லை அப்படி இப்படின்றாங்க. அதுக்கு அவங்களும் பிளேஃபுல்லாக அந்த டிமாண்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி எங்களோட ப்ளே பண்ணாங்கன்னா அடடே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நம்மளும் உள்ளே சேர்ந்து ஒன்று பண்ணலாம் சார். அந்த ஒரு டாஸ்கில் ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்ருங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு பதிலாக அப்படியா அது வேணாம், நீ அப்போ ஒரு 7 பாட்டு பாடு அது வரைக்கும், இந்த மாதிரி எதையாச்சும் அதை ஸ்போர்ட்டிவாக பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கு சார். திடீர்னு எமோஷனலாக ஹர்ட் ஆயிடுறாங்க, அப்புறம் ஆத்தி என்ன ஹர்ட்லாம் ஆறாங்க விட்டுருவோம் அப்படின்னு விட்டுறது சார். அதுதான் ஒரு. உட்காருங்க, சிறப்பாக சொல்லுங்க, உட்காருங்க. இது வழக்கம் எங்களுக்கு எல்லா சீசனுக்கும் இது ஒரு வேலை. பட் இதனால சொல்கிறவங்க நீங்கள் எல்லாம் விளையாட வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையோ இல்லை கேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக என்ன ரூல்ஸ் எல்லாம் மாற்றி கொடுங்க அப்படிலாம் கேட்காதீங்க. நிஜமாக உட்காந்து யோசிச்சிங்க. உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது சொல்லுங்களேன். ஏதாவது பொறுப்பு இருக்கா அந்த இடத்துல? குடும்ப பொறுப்போ வேறு பிரச்சனை தலையில் ஓடுதா? இல்லை, இது ரொம்ப சுதந்திரமான ஒரு இடம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து யோசித்து இன்னும் வேறு என்ன பண்ணலாம்னு கலந்து யோசிச்சிங்கன்னா நிஜமாக உங்களுக்கே நீங்கள் சர்ப்ரைஸ் அடைகிற அளவுக்கு உங்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ் வரும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஐடியா நம்ம யோசிச்சதா அப்படின்னு. தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பிக் பாஸ் இருக்கார், உங்கள்கிட்ட சொல்லுவார். நீங்கள் யாராவது எல்லை மீறுறீங்க, அது தவறாக இருக்குன்னா சுட்டி காட்டுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்கே தாராளமாக யோசிங்க, புஷ் பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்கிறத புஷ் பண்ணுங்கள், நடக்கும். இல்லை சார், இப்போ நம்ம சொல்லி அவங்க அதை பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணலான்ட்டு அது 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 என் வேலை இல்லை, அது உங்களுடைய வேலை. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க. ஓகே, நான் தான் சொன்னேன் சார். இப்போ அவங்க அது மாதிரி தான் முடியாது. நீங்கள் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உட்காந்து யோசிங்க, வேறு என்ன பண்ணலான்னு யோசிங்க, பதில் கிடைக்கும். நம்மளே வாழ்க்கையில் சில சமயத்தில் ஏதாவது ஒரு முட்டு சந்த மாதிரி நின்றுவோம்ல, எங்கேயாவதுல அப்படி சிரிச்சிட்டு கூடாது திவாகர். அது மேனஸில் 2 பேர். இது சின்ன பசங்க பண்ணுற வேலை. சாரி, எனக்கு சாரி வேண்டாம், வச்சுக்கோங்க. வெளியே வந்து வேறு யார்ட்டையா யூஸ் பண்ணுங்க அது. ஓகே, நீங்கள் ஒரு பாட்டு எழுதி யோசிச்சிருப்பீங்களே, அது ஈஸியாக வந்து வார்த்தைகள் விழுந்ததா இல்லையா? இல்லை,
அதுக்கு மெனக்கொடல. வைரமுத்து சார் கவிதை எழுதியிருப்பார்ல ஒரு பாடல, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா. நம்ம எதுக்கு அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு அப்போ அந்த வார்த்தைகளை வச்சு அந்த தாளத்தில் உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, தத்தகாரத்தில் உட்கார வைக்கிறது கஷ்டப்படுறீங்க இல்லையா. உட்காருங்க, இன்னொரு உட்காருங்க. இப்போ சொன்னார்ல விக்ரம் சொன்னார்ல, எதையாவது அதுக்கு யோசிங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தானே. அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வரும். நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் நீங்கள் உங்களை அலோவ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை நீங்கள் ஏன் பிடிச்சி நிறுத்துறீங்க? அங்கே என்ன உங்களுக்கு கம்ஃபர்ட் தேவைப்படுது? ஓகேவா? ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு சார். கமருதீனுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? பிரவீன் காந்தி சார் பேச கரெக்டாக தான் சொன்னா சார்? கரெக்ட் சார், கரெக்ட் சார், பர்ஃபெக்ட், 100% கரெக்ட். ஓகே, பாருங்கள் 100% 100 மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே தம்பி, கருப்பு சட்டை தம்பி, தலை சார், சூப்பர் டீலக்ஸ் வீட்டோட பவர் என்ன, பிக் பாஸ் வீட்டோட பொறுப்பு இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் அதை வழி நடத்த போகிறீங்க இல்லையா. நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து அவங்களோட பவர்ஸ் என்னென்னா, பேசிக்காக அவங்க ஏஞ்சா தான் சார் வீடியோ ஓடும். ஸோ அவங்க எஞ்சிச்சா தான் வந்து ஸ்டவ் ஆன் ஆகும். ஸோ பேசிக் திங்ஸ் அவங்க ஏஞ்சா தான் பேசிக்காக வந்து. என்னாச்சு வினோத், ஆரி ஓகே? ஓகே சார், ஓகே ஓகே. என்னாச்சு, என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லைண்ணா, கரெக்டாக கரெக்டாக எல்லாம் கரெக்டாக. எதானா ஒன்று சொல்லுங்கன்னா நம்ம பக்கத்தில் திவாகர் இருப்பார், உடனே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஒன்றும் இல்லைண்ணா. ஓகே, திவாகர் பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். ஒரு வாரம் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் தள்ளி விட்டுருவீங்கண்ணா உண்மையிலே. ஓகே, ஸோ அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு பிளான் இருக்கு இல்லையா? சார். என்ன பிளான்? நேரடியாக அதுக்கு வாங்க. நான் வந்து எனக்கு வந்து 2 சைடு இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் சார் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். என்ன இருந்தாலும் ஒரு மீட்டிங் போட்டு உட்காந்து எல்லார் சைடும் கேட்டுட்டு ஒரு ரீசன், ஒரு ப்ராப்பர் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரது தான் சார் என்னோட பிளான் பேசிக்காக. சரி, நம்ம இதை விட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து போன வாரத்துக்கு போயிட்டீங்க. ஒரு அப்போ நீங்கள் தலைவராக இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் விஷயம் சார். வாட்டர் விஷயம் ஒரு ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது நானாக இருந்தேன்னா நான் வந்து வாட்டர் சூப்பர்வைசரும் வாட்டர் மேனேஜரும் அதாவது வாட்டர் சூப்பர்வைசரும் ஹெல்ப்பரும் நான் வெளியே இருக்க சொல்லியிருப்பேன். அது வந்து எவ்வளோ பெரிய மேட்டராக இருந்தாலுமே நான் வந்து அங்கேருந்து பார்த்துருப்பேன் தவிர உள்ள வர வேண்டிய அவசரம் அவங்க 2 பேருக்கும் இல்லை. என்ன இருந்தாலும் அவங்கள்ட்ட அப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம், அது ப்ரையாரிட்டின்ற மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் சார். ஸோ நானாக இருந்தால் நான் உள்ளே இருந்திருப்பேன், அதை கவனிச்சிருப்பேன் அந்த டைமில். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திவாகர் அண்ணனும் இவங்களுக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சண்டை வருன்ற போது அதை வந்து பெருசாக்காமல் 2 பேரையும் சைடில் போயிடுச்சு அவங்க 2 பேரையும் பேச வச்சிருப்பேன் சார். நான் வந்து மற்றவங்களாம் தள்ளி வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் பேசினாங்களா அது ரிசால்வ் ஆயிடும் சார். ஸோ அவங்க 2 பேரும் பேச விட்டு மற்றவங்களாம் கொஞ்சம் தள்ளி விட்டு அவங்க வேலையை பார்க்க விட்டா இவங்க 2 பேர் பேசினாலே வேலை முடிஞ்சிடும் சார். சரி, வரும் வாரங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். முக்கியமாக உங்கள்கிட்ட இந்த கேள்வி ஏன் கேட்கப்பட்டதுன்னா, இதோட பொறுப்பு என்ன, இதை பற்றி நீங்கள் எவ்வளோ உணர்ந்துருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் சண்டைகள் நடந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக எல்லாருக்கும் பார்க்குறவங்களும் சுவாரஸ்யமாக இருக்கணும். வெறும் சத்தம் போடுற இடமா மட்டும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? உட்காருங்க. தேங்க்யூ. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அதனால தான் பாடுறதுக்கு ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க. சூப்பர். அதனால தான் இப்போ வந்து அந்த பாட்டு பாடுறதுலாம் சொன்னேன். அண்ணி அதை எடுத்து அது வேறு மாதிரி பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு பண்ணோம். அப்போ நாங்கள் ஒரு பாட்டு பாடுறோம். ஒன்று மட்டும் கேரண்டி, இதுக்கு மேலே வீராங்கனைகள் மாதிரி வீராந்திரைகள் மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அது நாம உடச்சிருவோம். ஒரு மிகப்பெரிய சீக்கிரட் எடுத்து பாரு அவங்க அந்த பக்கம் போயிட்டு நம்ம விட்டுருவாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். தெரிஞ்சு பாரு உள்ளே போய் நம்ம எப்படி பழி வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் போகும். பாரு உள்ளே போட்டோன்றாங்க, அப்போ தான் விளையாட்டு சூப்பராக இருக்கும். பாரு வந்து ஒரு பாரு அங்கே போச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு சீக்கிரட் பண்ண மாதிரி நம்ம பாரு எனக்கு என்னமோ நீ உள்ளே போய் நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது ஏதாச்சும் இல்லை, பாருவை நம்பி விட முடியாது. நம்ப முடியாது. அவங்க பேசிக்கலாகவே எனக்கு அவங்க மேலே என்ன பர்சனேஜ் கிடையாது. அவங்க பேசிக்கலாகவே இட்ஸ் ஆல் அபவுட் ஹர். எனக்கு எந்த நடக்கணும், ஏன் வீடு அப்படி தான் பேச்சு கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நாமினேட் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும்.
என்ன உட்காருங்க என்ன இது இருக்கு அவங்க கண்டிப்பா நம்ம சொன்னதை செய்வாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் மாறிட்டோம். நான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட் தானே அவங்க கேள்வி கேட்பாங்க. ஒன்றும் பண்ணாத வியனாவே அந்த ஹவுஸுக்கு போயிட்டு அவங்களுக்கு தான் பண்ணாங்க. நமக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் வேஸ்ட். அங்கேயும் கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன பண்ண அந்த பக்கம் போனால் அங்கே லாயல்ட்டி ஆயிடும். அது அங்கே போயிடணும். நம்ம கம்ஃபர்ட்டுக்காக லாயல்ட்டி ஆயிடும். கம்ஃபர்ட்டுக்காக லாயல்ட்டி. அங்கே போறவங்க கிட்ட பேசி அனுப்புறது சூப்பர் டீலக்ஸ் ஹெல்தி கிராஸர் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 இணைந்து வழங்க ஒரு ஏசியன் பெயிண்ட், சர்ஃப் எக்ஸல், டிராஃப் மற்றும் மாருதி சுசுகி. ஓகே, உள்ள போலாமா? பிக் பாஸ். ஐயோ வணக்கம். என்னாச்சு, டைம் பத்தலையா? வணக்கம், உட்காருங்க. இப்போ ஒரு வாரம் விளையாண்டுருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஒரு கணக்கு இருக்கும்ல. இவங்களுக்குலாம் ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கும், இவங்களாம் ஹேட்டர்ஸ் கூடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி உங்களுக்கு யாரெல்லாம் தோணுது? யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது? எனக்கு தெரிஞ்சு வந்தப்ப எனக்கு இப்போயுமே வாட்டர்மெலன் சாரை பிடிக்காது. ஆனால் திவாகர் ரொம்ப பிடிக்கும். திவாகர் வந்தப்ப முதல்ல யார் சொன்னாலுமே எதுவுமே இருக்க மாட்டார். இப்போ சேஞ்சஸ் நிறையா இருக்குது திவாகர்ன்ட்ட. ஸோ அவர் ஃபாலோவர்ஸ் கூடியிருப்பாங்க. கமருதீன் வந்து என்ன வேலை, என்ன ஹார்ட் ஒர்க், என்ன நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலுமே, ஆனால் உங்களோட ஹீட் ஆஃப் த மொமெண்ட்னு சொல்கிற இடத்துல நீங்கள் நிறைய லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்தப்போ உங்களோட இது குறைஞ்சிருக்குங்கிறது என்னோட விஷயம். என்னோட இது குறைஞ்சிருக்கும். ஓகே. என்னோட இதுவும் திவாகர் அவர்களுக்கு குறிப்பாக அந்த அகாடமியில் நாங்களே எதிர்பார்க்கல. திவாகர் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார், எங்ககிட்டயும் வேலை வாங்குவார்னு எல்லாருமே சர்ப்ரைஸாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அவர் மேலே பலவித கண்கள் இருந்தாலும் அன்னைக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணதில் எல்லாருமே சர்ப்ரைஸ்டு. ஸோ அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். கோவப்படுறவங்க மேலே தான் எப்போவுமே மைனஸ் வரும் ரசிகர்களோட பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் போது பார்வதிக்கு இப்போ இருக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது சார். பார்வதிக்கு இருக்குங்க. ஓகே, உட்காருங்க. நன்றி. நான் திவாகர் அவங்கள சொல்கிறேன். அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூடி இருப்பாங்க. ஹேட்டர்ஸ் மேபி பாரு அவங்களுக்கு இருக்கலாம். எதனால்? அதுதான் அவங்க வந்து வாண்டடாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குதா இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு மேபி. உட்காருங்க. அதுக்காக இனிமேல் இந்த மேபி தோணுது மட்டும் பயன்படுத்தாமல் இருங்க. வாரம் சொல்ல வைக்காதீங்க. ஓகே, விக்ரம். சார், எனக்கு தெரிஞ்ச துஷாருக்கு பயங்கரமாக ஃபாலோவிங் ஏறி இருப்பாங்க சார். ஹேட்டர்ஸ் ஏறி இருக்குன்னா நானும் பாரு சொல்லுவேன். பாருக்கு ஏன் சொல்லுவேன்னா, அவங்க பிரவீன் சார் பேசும்போது அதில் அவங்க நீடே இல்லாமல் சார் கதைக்கு வாங்கன்னு சொன்னதெல்லாம் அது ஒரு மேடை நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் மக்கள் அவ்வளோ ரசிக்க மாட்டாங்க, அது எப்படி இருந்தாலும். அதனால எனக்கு பாருக்கு ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, உட்காரு. சார், ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சுபிக்ஷா சொல்கிறேன். ஹேட்டர்ஸ் யாருக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கணும் நான் பாரு சொல்கிறேன். பாரு ஏன் சொல்கிறேன்னா, நிறையா விஷயம் தேவையில்லாமல் இருக்கோ, தேவையில்லாத இடத்துல வந்து மூக்கு நுழைக்கிறாங்களோ, தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு அது அவங்களுக்கும் மக்களுக்கும் பிடிச்சிருக்காது. ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சார். தேங்க்யூ. பாரு சொல்லுங்க. பாரு சார், எனக்கு ஃபாலோவர்ஸ் யாருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா நான் சுபிக்ஷா சொல்லுவேன். பிகாஸ் அவங்க வந்து சொல்லும் போதே வந்து அந்த மீனவ சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் அ வெரி அமேசிங் தாட். ஏன்னா இவங்கள மாதிரி வந்து இன்னும் நிறைய பெண்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிறத இந்த பிளாட்ஃபார்மில் பதிவு பண்ணது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சார். எனக்கு வந்து ஃபிசிக்கலாக எனக்கு இந்த பல அடிகள் வந்து பட்டுடுச்சு. அதனால வந்து ஹேட்டர்ஸ் வந்து கெமிக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். ஓகே சார், ஹேட்டர்ஸ் அதிகமானது ரம்யாவுக்கு சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு சார் ரொம்ப ரம்யாவெல்லாம் தாண்டி ரொம்ப வார்த்தைகளை விடுறார் சார். ஃபிசிக்கலாகவே அரெஸ்ட் பண்ணுறாரு சார். அது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டு விஷயமே ஒரு பெரிய மைனஸ் சார். கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்குது சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா விஜய் பாரு சார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அளவு எல்லாத்துலேயும் வந்து அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். பட் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டோ வார்த்தையை விடலை சார். அது என்ன ஏது ஓரளவு டீசென்ட் அப்ரோச்சாக தான் சார் இருக்குது. ஹானஸ்ட்டாக நான் அவங்ககிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணேன் சார். ஓகே, ஓரளவு எனக்கு நல்ல அப்சர்வேஷன் பண்ணுவேன் சார். வெரி குட் சார். ஒரு மனுஷன் திறமசாலியாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை சார், அந்த மனுஷனுக்கு அவரோட திறமையை தெரிஞ்சிருக்கு பாருங்க, அதாங்க இந்த விஷயம். எஃப்ஜே. எனக்குமே நான் திவாகரனை தான் நான் சொல்லுவேன். திவாகரனை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போதுலேருந்து ஒரு மாதிரி என்னடா இவர் என்னதான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டாக்டர் திவாகர் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. கேட்கவே ஸ்டோரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது, நல்லா இருக்குண்ணே
ஆனால் ஆக்டர் திவாகரா நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா அப்படின்னு சொன்னேன். ஸோ அன்றைக்கி அந்த அகாடமி டாஸ்கில் வந்துட்டு நல்லா பண்ணார். அதுக்கப்புறமா சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லும் போது புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு பேசிட்டு வரும்போது தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னு தெரியல, மாறிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாரு எது பண்ணாலும் பின்னாடியே போகணும், பாரு கூடவே இருக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு அவர் இருக்கார். அது பாரு அவருக்கு ஃபாலோவர்ஸ் கூடுதுன்னு சொல்றீங்களா இல்லை அவர் பார்வை ஃபாலோ பண்ணுறாரு? அதான் அவருக்கு ஃபாலோவர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் தான் நம்ம கேட்ட யார் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி சார். இதான் நான் சொல்ல வந்து திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கு, அவங்க பார்வை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இன்னும் ஃபாலோவர்ஸ் ஏறும் அப்படின்றது வந்துட்டு சொல்லுங்களேன். ஸோ அவருக்கு இப்போ ஏற்கனவே வந்துட்டு வெளியே வந்துட்டு அவரே ஓப்பனாக ஒரு வாயிலாக சொல்கிறாரு, எனக்கு நெகட்டிவாக இருக்குது, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். இல்லை சொல்லாததை சொல்கிறப்ப ஏங்க இப்போ தானே சொன்னேன் நீங்கள் பேசாதீங்க. ஏங்க சார் தப்பாக நம்மளை பற்றி சொல்கிறப்ப சங்கடமாக இருக்குது சார். இல்லாத வார்த்தைகள் அப்படி சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அவர் ஆரம்பித்ததே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூடி இருக்குன்னு சொல்கிறாரு, அதை நீங்கள் பார்க்கவே இல்லை. உங்கள் மேலே குறைகளே பாராட்டு சொல்லும் போது மட்டும் வாங்கிக்கிறீங்களே, நல்லா லாரியா இல்லை சாரி சார். சாரி சொன்னால் திருந்திடணும் சார், திருந்தாமல் சாரி மட்டும் சொன்னால் எது சார் சாரி? அவர் உங்களை பாராட்டுறார் சார், அதானே சொல்ல வந்தீங்க விஜய்? அதே தானா ஓகே. அதே மாதிரி தான் அதே தானே பாருக்கு வந்துட்டு ஹேட்டர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே உட்காருங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோவர்ஸ் ஏறி இருப்பாங்கன்னா நான் அப்சராவை சொல்லுவேன். ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்ற ஆர்வம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஆர்வம் கருதி நான் அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கூடியிருப்பாங்கன்ற. ஹேட்டர்ஸ்ன்றது கண்டிப்பாக திவாகரன் எனக்கு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனை பண்ணுறீங்களா சொந்தமாக வந்து பிரச்சனை பண்ணுங்கள். உங்கள் டேலண்ட்டை ஏற்றி வச்சு மற்றவங்களோட கஷ்டத்தை குறைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அவருக்கு ஹேட்டர்ஸ் கூடியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே உட்காருங்க. அப்சரா சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வெளியே ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கும்னு நான் நினைக்கிறது கனி அக்கா. அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய அக்காவாக ரொம்ப பாசமாக எல்லாரையும் ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்புறமா ஹேட்டர்ஸ் வந்து கூடியிருக்கிறது கம்ருதீன். கனி நீங்கள் சொல்லுங்கள். சார் நான் திவாகர் சார் தான் சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன சொல்கிறீங்க? அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகம் ஆகியிருக்காங்கன்னு. ஹேட்டர்ஸ் வந்து எனக்கு பாருக்கு அதிகம் ஆகிருப்பாங்கன்னு தான் தோணுது. எல்லா பிரச்சனைகளுமே அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். அது ஹேட்டர்ஸ் அதிகப்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகமாக இருப்பாங்கன்னா நான் திவாகரன் நான் சொல்கிறேன். யாருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கும்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று கமர்தினா, ஒன்று பாரு அவங்க. ஸோ கமர்தினா என்ன ரீசன்னா, கோவப்படும் போது தேவையில்லாத வேர்ட்ஸ் விட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் போய் சாரி கேட்க அது ஒன்றும் யூஸ் இல்லை. பாரு வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போய் மூக்கில் நுழைஞ்சி அவங்களே பிரச்சனையை அவங்களுக்கு வளர்த்துக்கிறாங்களோன்னு தோணுது. அப்புறம் முக்கியமாக அவங்க பாடி லாங்குவேஜ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பார்க்க இதாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். உட்காருங்க. சார் ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன்னா நான் சப்ரியை சொல்லுவேன். ஏன்னா ஒரு குட் ஸ்போர்ட். ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நான் பாருவை சொல்லுவேன் சார். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்தப்போ நான் பாரு ஆக்சுவலி ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் நான் பார்த்தேன். லைக் சூப்பராக பேசுகிறாங்க, எல்லாருக்கூட இது பண்ணுறாங்க. ஆனால் போக போக சில விஷயத்தில் வந்துட்டு லைக் ஓகே ஒரு ஸ்போர்ட்டாக இல்லை, ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லாதனால மேபி அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கும் சார். சார் நான் கலைக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க நான் சொல்கிறேன் சார். ஏன்னா வந்து முன்னாடியுமே எனக்கு வந்து ஒரு நல்லா தான் கைத்தட்டுங்களா என்னப்போ அவர் பேசுகிறப்போ நான் அவரோட ஃபேனாகவே ஆகிட்டேன் சார். அவரோட குழந்தைகளுக்காக தன்னோட பேரை மாற்றிக்கிட்டு ஒரு மனுஷனாக மாறணும்னு இங்கே வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும். ஹேட்டர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக திவாகரனை சொல்லுவேன். ஆனால் அவரோட ஃபாலோவர்ஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். நான் ஒன்று கேட்டால் என்னை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு அவர் ஒன்று சொல்லுவாப்பில். அடுத்து வேறு யார்? அரோரா சொல்லுங்கள். ஃபாலோவர்ஸ்னால் நான் சப்ரியா நான் சொல்லுவேன். அண்ட் ஹேட்டர்ஸ்னால் நான் 2 பேர் சொல்லுவேன். ஒன்று பார்வதி, இன்னொன்று வந்து கம்ருதீன். பார்வதி வந்து அவங்க ஒரு கூலான பர்சனே இல்லை. அவங்கக்கிட்ட போய் வச்சுக்கிட்டாவே ஏதாவது சண்டை வந்துடும். அவங்கள ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கிளாஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணும், இல்லைனா சண்டை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருந்தாலும் நிறையா பேருக்கு பிடிக்காது. ஸோ அவ்வளோதான். ஓகே சார் நான் ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கோன்னா கலையரசன் சொல்லுவேன். ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருக்குன்னா கமருதீன் ப்ரோக் இருக்கும். ஏன்னா ஒரு கோவத்தில் நிறைய வார்த்தை விடுறாரு. ஹேட்டர்ஸ் கூடியிருக்கும், ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருக்கும். ஆமாம் ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருக்கும், ஹேட்டர்ஸ் கூடியிருக்கும். ஓகே சார் எனக்கு தெரிஞ்சு சார் நான் வந்து யாருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன்னா நான் கனி அக்காவுக்கு சொல்லுவேன். அப்புறம் ஹேட்டர்ஸ் யாருக்கு கூடியிருக்குன்னா நான் வந்து
பார்வக்காவை சொல்லுவேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா வந்து அவங்க சுத்தமாக சம்மந்தமே இருக்காது, ஆனால் வந்துடுவாங்க. அவங்க என்னன்னா அவங்க பெருசாக என்கிட்ட வந்து நான் இந்த தலை ஆறதுக்கு முன்னாடி பெருசாக அவங்களே வந்து என்கிட்ட சிரித்து பேசி இன்னும் சொன்னதில்லை சார். பட் நான் தலை போட்டியில் இருக்கேன், நான் வந்து டாப் 3ல இருக்கேன்ற போது எனக்கு ரொம்ப ஹைப் பண்ணாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்னடா இவ்வளோ நாளாக பேசாத ஒருத்தவங்க திடீர்னு இப்போ நம்மள்ட்ட பேசுகிறாங்கன்னு கண்டிப்பாக தோணிருக்கு சார். ஸோ அது எனக்கு இருந்தபோது எனக்கு அது பிடிக்காம இருந்துச்சு சார். இந்த ஒரு பிஹேவியர் அவங்க ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தாங்கன்னா சரி அவங்க ஜென்யூன்னு நினச்சிருப்பேன் நான். திடீர்னு பண்ணாலும் கொஞ்சம் டூ ஃபேஸ்டாக தோணுச்சு, நிறைய இடத்துல அன்னெசரியாக இன்வால்வ் ஆனாங்க சார். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நான் அவங்களோட ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் சார். உட்காருங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும் சார். ஏன்னா ஆரம்பத்தில் வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸே கிடைக்கல. இப்போ நாங்கள் ஜெயிலுக்கு போன பிறகு அங்கே உட்காந்து மக்கள்கிட்ட அவங்க அதில் உட்காந்து பேசினாங்க, நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் அவங்களுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது. இதனால் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட, அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயில் ஃப்ரெண்ட்ஸில் ஜெயில் பறவைகள் அப்படிலாம் இல்லை சார், நிறைய டேலண்ட் இருக்குது, அவங்க சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்ட, அதனால ஜெயில் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் சொன்னேன். எது தப்பாக சொல்லிட்டேன், யார் என்ன பண்ணாங்க? ஐயோ ஓகே சார். வேற ஹேட்டர்ஸ் யாருக்கு அதிகமாக வந்து பாருக்கு தான் சார். எதனாலனா அவங்க ஒருத்தரை பேஸ் பண்ணி இப்போ அவர் இருக்கார் சார், இருக்கார், அவர் பேர் வாட்டர் மெலன் தர்பீஸ் நட்சத்திரம், அவர் கூடயே சார் ட்ராவல் பண்ணுறாங்க. தமிழ் சார் வாட்டர் மெலன் தர்பூசணிலாம் வச்சுருப்பாரு, அவர் பேர் திவாகர். அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி அவர் எங்கே இப்போ அவர் ஒரு வீடியோவில் நின்னார்னா அவர் கூடயே நின்று பின்னாடி 2 வீடியோ போடுறாங்க. வீடியோனா என்ன புரியல எனக்கு, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என்ன வீடியோ? ரீல்ஸ் சார், இப்போ ஃபோனில் ரீல்ஸ் பண்ணுறது. இப்போ இங்கே இருக்கிற கேமராலாம் உங்களுக்கு ரீல்ஸ் ஆயிடுச்சு சார். ஓ எல்லாம் அங்கங்கே நின்றுங்க ஒரு இடத்துல. ஓ பிளான் பண்ணிட்டு 2 பேரும் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க. ஓகே எஸ் கலை சார். ஆனால் எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா நண்பன் எஃப்ஜே அவர்கள் தான். எதுக்கு அப்படின்னா நல்லா 1000 திருக்குறள் சொன்னாலும் மனப்பாடம் பண்ணிடுவேன். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே டைலாக் கொடுத்தா முத நாளே வாங்கிட்டு போய் படித்து வச்சுட்டு நாளைக்கு நடிப்பேன். இவன் எப்படி தான் 100 பாட்டு 1000 பாட்டு, அது ரேப் சாங்கு, எந்த சாங்காக இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணுறான், அது லிரிக்ஸ் தப்பாகாமல் அவ்வளோ பெருசாக பாடிடுறான். ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மை அவன் சரியாக யூஸ் பண்ணி பயன்படுத்தி இளைஞர்கள்ட்ட கொண்டு போகிறான். அப்படிங்கிறனால அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1000 திருக்குறளை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆள் யார்? அவரா நீங்களா? இட்ஸ் மீ அண்ணா. அதாவது படிக்கிற விஷயத்தில் நாலேஜ். சரி ஏதாவது ஒரு 10 குறள் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினை மோம்பப்படும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு செய் நன்றி என்றாருக்கும் ஓய்வுண்டாம் இல்லை செய் நன்றி என்னன்றி செய் நன்றி. சரி அது வேணாண்ணா. உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவோடு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட லைக் ஓகேவா? ஓகே 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 சடனாக கேட்டு என்ன சொல்லுவேன். சரி ஓகே நம்ம விட்டுலாம். யாகவாரையின் மாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிலுக்கு பற்று. வெரி குட். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய். யாரோட வேலை அது? சைடில் எடுத்து விட்டு குத்தது யாரு? ஞாபகம் வரும்ல, அதே 10 குரல்ல இப்போ உங்களை கேட்டால் டக்குன்னு சொல்லணும்ல. 1000 குரல்லேருந்து 10 குரல் நமக்கு எடுத்து விட்டுருக்காரு. இருக்கிற பல நாட்களில் வந்து மிச்சம் 1990 குரல் நமக்காக சொல்லுவார். வெரி குட். இதனால பாராட்டுகள் உங்களுக்கு. ஓகே ஸோ அதனால ஃபாலோவர்ஸ் அவன் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுனா அது விளக்கம் என்ன? தோண்ட தோண்டதான் மணல் பெருகும் அப்படின்வாங்க, தண்ணி பெருகும். அதே மாதிரி ஒருத்தர் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது அதில் உள்ளே போக போக தான் தெரியும். ஸோ வெளித்தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு நான் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேற ஒன்று பண்ணி வச்சுருந்தேன், தப்பு இல்லை. ஓகே படிக்க படிக்க அறிவு வளரும். படிக்க படிக்க அறிவு. கிணறுல தூர் வரும்போது ஏற்கனவே நீர் இருந்த கிணறு இப்போ நீர் வற்றி போயிருக்கும். எஸ் ஓகே. அப்போது திரும்பி தூர் வரும்போது திரும்பி அங்கே நீர் ஊறும். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் திரும்பி அதுலேருந்து வெளியே வந்துட்டோம், படிக்காமல் விட்டுட்டோம் கொஞ்ச நாள் அப்படின்னா, புதுசாக இதையும் கற்றுக்காமல் விட்டுட்டோன்னா அது அந்த வத்தி போன கிணறு மாதிரி ஆகிடும். தூர்வாருவதை போல் நம்ம திரும்பி நூல்களை படிக்கும்போது, புஸ்தகங்களை படிக்கும்போது திரும்பி நமக்குள்ளே அந்த கிணறுல தண்ணி வருவது போல் அறிவு ஊறும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அதுதான். அதனால் நான் இனிமேல் நீங்கள் எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு குரல் எனக்காக நீங்கள் சொல்கிறீங்க. டீல். ஓகே. அடுத்து யாருக்கு ஹேட்டர்ஸ் கூடும்? ஹேட்டர்ஸ்னா லைக் மச்சான் காமுவண்ணா. நான் யாரு? காமுவண்ணா. யாரு? கமருதீன். லைக் தப்பாக கேட்குதுப்பா வெளியே.
அது பாரு வச்ச பேர் சார். ஆனால் கமர்தீன் அண்ணா எதுக்காக அப்படின்னா லைக் நானே அவள் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நல்லபடியாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட நல்ல நேம் எடுத்து வெளியே போகும்போது ஒரு பெரிய ஹீரோ வரணும், என் மச்சான ஒரு பெரிய வெள்ளித்திரையில் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் அவனுக்கு இப்போ ஹேட்ரஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறதுல. ஓகே, நன்றி, உட்காருங்க. தேங்க்யூ. இது ஒரு அனலைசேஷன் தான், உங்களுக்காக தான். ஓகே ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஒரு சிலையை செய்கிறாங்கன்னு நினச்சிக்கேன், வலிக்க தான் செய்யும். இந்த இடத்துல அதான் வாழைப்பழம் தான் பேசுவாங்க. நான் வந்து அந்த டைமில் வந்து உணர்ச்சி வசப்பட்டன்றதை நான் ஒத்துக்கிட்டு சாரி கேட்டேன். பார்த்தல என்ன வேலை பண்ணுறாங்க, அதுக்கு தான் வந்து வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக தான் சொன்னேன். உங்கள் பேரை சொல்லி அது நடக்குதோ நடக்கலையோ அது உண்மை. நான் உண்மையை யாரும் பேசவும் எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னு நினச்சிக்கேன். அப்போ நீ தப்பு பண்ணுறன்னு அர்த்தம். புரியுதா? இப்போது அவர் ட்ரிகர் பண்ணார்ல, இப்போ ட்ரிகர் பண்ணி தானே வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். அத்தோடி ட்ரிகர் பண்ணால் நான் ட்ரிகரே ஆக மாட்டேன். கரெக்ட் தானே மச்சான்? வேர்ட்ஸ் தான் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து நின்னார், பேசினார், உதவியாக இருந்தார், யாருமே எதுவுமே சொல்ல. நீ ஆனால் ஒன்று சொன்ன ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றது சொன்னேன். ஓகேவா? அது வந்து அதுக்காக தான் கரெக்ஷன் சொல்லவே நான் வரேன் ஒரு தடவையுமே. சொன்னாங்களா நீங்கள்? நான் தான் சொல்கிறேன், உன்னோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுமே அதுதான். உன் ஸ்ட்ரென்த்து தான் உன் வீக்னஸ். அதை நீ கட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. எதை கட் பண்ண கற்றுக்கிட்டா? நீ பேசுறது தான் வரும் அட்வான்டேஜ். ஆனால் எங்கே பேசுகிற இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணுமான்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அந்த பிரவீன் காந்தி சார்ன்றது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அதனால ஒரு பயனுமே இல்லை. ஹெல்தி கிராசர் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 இணைந்து வழங்க ஒரு ஏசியன் பெயிண்ட், சர்ஃப் எக்ஸல், டிராஃப் மற்றும் மாருதி சுசுகி. ஓகே, உள்ள போலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்கள், அது இப்போ இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நந்தினி போகிற வரைக்கும் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். மேபி இப்போ நந்தினி போனதுனால மேபி இல்லாமல் இருக்கலாம். எவிக்ஷன் இருக்குன்னு யார் நினைக்கிறீங்க? எவிக்ஷன் இல்லைன்னு யார் நினைக்கிறீங்க? நான் எவிக்ஷன் இருக்குன்னு தான் சார் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி யாராவது பாதியில் போனாலுமே எவிக்ஷன் இருந்திருக்கு இது வரைக்கும். அதை வச்சு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை சார். சும்மா சொல்லுங்கள். ஓகே, எனக்கு வியானா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது சார். ஓகே, உட்காருங்க. பிரவீன்ராஜ் சொல்லுங்கள். எவிக்ஷன் கலை தான் எவிக்ட் ஆவானே. ஓகே, அவ்வளோதான், முடிச்சிச்சு. உட்காருங்க சார். எவிக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். இருந்துச்சுன்னா யார்? இப்போ எவிக்ஷன் இருந்ததுன்னா நான் அப்சரான்னு நினைக்கிறேன் சார். ஓகே, அப்சரா சார் சொல்லுங்கள். நான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இருந்துச்சுன்னா பிரவீன் காந்தி சார். அவ்வளோதானா? ஆமாம் சார். நீங்கள் ஏதோ கம்மா போட்ட மாதிரி இருந்தது, ஃபுல் ஸ்டாப் அது இல்லை சார், பிரவீன் காந்தி சார். ஓகே, உட்காருங்க. பாரு சொல்லுங்கள். எவிக்ஷன் இல்லைன்னா இன்னும் கூட வந்து எல்லாருடைய கதைகளையும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா 2 பிரவீனில் ஏதாவது ஒரு பிரவீன் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஏதாவது ஒரு பிரவீன் சொல்லணும்னா பிரவீன் காந்தி அண்ணன் போவாப்புலன்னு நான் நினைக்கிறேன். நீங்களே ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்டர் வச்சு தான் பார்த்துருக்கீங்க, பாருங்களேன். சபரி, எவிக்ஷன் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரம் இருந்தால் இப்போ வரைக்கும் பார்த்ததில் எனக்கு அப்சரா வந்து இது வரைக்கும் அவளோட டேலண்ட் எங்கேயுமே வெளியே காமிக்கிறதுக்கான இடங்கள் அமையல. அதனால நாங்கள் எல்லாருமே நான் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுவேன். அவளோட பாசிட்டிவிட்டி மக்களுக்கு என்ன போய் சேரலையான்னு தெரியல. இப்படி இருந்ததுன்னா அவளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு. ஓகே, எனக்கும் அப்சரான்னு தான் சார் தோணுது. அவங்க மிச்சம் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஆர் அவங்க பர்சனாலிட்டியாக கொஞ்சம் வெளியில் நிறையா வந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க பர்சனாலிட்டி வெளில தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் அப்சராவாக இருக்குன்னு தோணுது சார். ஓகே, உட்காரு. பிரவீன் காந்தி சார் சொல்லுங்கள். எஸ் சார். கலையரசனுக்கு அதிக இது வந்தது, 12 இது வந்தது. அதனால் மேபி கலையரசனாக இருக்கலாம். ஓகே சார், உட்காருங்க. நன்றி.
சார் எவிக்ஷன் இருக்கும் சார். அண்ட் எனக்கு வந்துட்டு அப்சராக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடம் வரல. அவள் காமிச்சானா பயங்கரமாக இருக்கும். ஸோ மேபி காமிக்காதனால மேபி அவங்க போவாங்க சார். ஓகே, எவிக்ஷன் இருக்கும் சார். ஏன்னா யார் எவிக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்சரா தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு நிறையா பொட்டன்ஷியல் இருக்குது சார். அவங்க நினச்சா அப்படி வந்துடலாம் கேம்குள்ளார. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்னும் ரிசர்வ்டாக இருக்காங்க. அதனால் அதுதான் சார். ஸோ எனக்காக இப்போதைக்கு அவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு தோணுது சார். ஓகே ஓகே ஃபைன். இன்னும் எவிக்ஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கலை அண்ணா போவாங்களோன்னு தோணும். ஓகே, ஆனால் எவிக்ஷன் இருக்குன்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஓட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ எவிக்ஷன் இருக்கும். அப்படி இருந்தால் எனக்கு தெரிஞ்சும் அப்சரா போவாங்க அப்படின்றது இருக்குண்ணே. ஏன்னா அவங்க இன்னும் வரைக்கும் பெருசாக ஓப்பன் அப் பண்ணல. அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரியும் இன்னும் மக்களுக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சதுனால அவங்க தெரிஞ்சால் மேபி அவங்கள சேவ் பண்ணலாம். ஸோ தெரியாததுனால அப்சரா போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக டெக்கரேட்டடான வேர்ட்ஸில் வந்து சொல்ல பார்க்குறோம்லாம். இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்குறது ஓப்பனாக பேசுங்கன்னு தான். அதை ரிசீவ் பண்ணுறது ஒரு மெச்சூரிட்டி. என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் திவாகர் சார்? நீங்கள் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட 2 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? உங்கள் கணிப்பில் யார்? புரியல முடியல சார். பரவாயில்ல, நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார். நான் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு அடுத்து. சார் ஆக்சுவலாக அப்சரா குட் சோல் சார். எனக்கு சொல்ல மனசு வரல. அவங்க டேலண்ட்டை வெளியில் தெரியாததுனால சார். ஓகே, வேற சும்மா சொல்லுங்கள் சார். இல்லை சார், டைரக்டர் சார் மேலேயே கொஞ்சம் இதாக இருக்குது சார். ஏன்னா ஓகே, ஏன்னா சொல்லுங்கள். மேபி சார் போவாங்கன்னு நினைக்கிறேன். பிரவீன் காந்தி சார். ஓகே, உட்காந்துருங்க. ரம்யா சொல்லுங்கள். சார் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அப்சரா போவாங்கன்னு நினைக்கிறேன் சார். கலைரசன் போவார்னு நினைக்கிறேன். ஓகே, அரோரா சொல்லுங்கள். பிரவீன் காந்தி சார் போவாரோன்னு பயமா இருக்கு. ஓகே, உட்காருங்க. அண்ணா எனக்கு 3 பேர், பிரவீன் காந்தி சார், அப்சரா அண்ட் மீ. எங்கள் 3 பேர்த்தில் யார் வேணால் எவிக்ஷன் ஆகலாம். ஆனால் எவிக்ஷன் இருக்குது. நாமினேஷன் ஆனவங்களாம் சென்டராக உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் நாமினிஸ்? ஸோ நம்மளுடைய இந்த வாரத்துடைய நாமினிஸ்லேருந்து யார் எவிக்ட் ஆகிறான்னு பார்த்துலாமா? பார்த்துலாம். இது முதல் வாரம்ல, நானும் பழகலை, நீங்களும் பழகலை இல்லையா? முதல் வாரம் யாராவது ஒருத்தர் அனுப்புறதுங்கிறது எனக்குமே அது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் வேறு வழி இல்லை. நான் பில்டப் கதை நிப்பாட்டில் நிஜமாகவே இதை திறந்துட்டா சொல்லிவிட்டு அதோடு முடிச்சிடும். ஓகே, அப்சரா, கலை, நீங்கள் 2 பேரும் சேவ். மிச்சம் இருக்கிற 5 பேரில் யாருன்னு பார்த்துலாமா? பிரவீன் காந்தி சார். எஸ் சார். உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன். நீங்கள் தான் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தொடங்கி வைக்கிற முதல் நபர். வாங்க. ஓகே ஓகே ஓகே, அவர் வரட்டும். நம்ம அவரோடு சேர்ந்து உங்களை சந்திக்கிறோம். கங்க்ராட்ஸ் சார். இல்லை சார், எப்படி பாய் சொல்லிட்டு போங்க. சேஃப் தான். திறக்கட்டும். எப்படி போகணும்? ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு வரலாம். நான் ஜாலியாக போகிறேன். நோ சீன். ஜாலியாக போகிறேன். நோ சீன், நோ சீன், நோ சீன். சின்ன குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ. எதுக்கு போய் எல்லாம் வந்து நிற்கிறீங்க? நான் போய் உட்காந்துக்கிறேன். தெலுங்கு தெலுங்கு தெலுங்கு. அப்படி சீனில் இந்த சீனே வேணாம். நோ சீன். சாரி. வரி அவ்வளோ பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கணும். வருவாங்க, கூப்பிடுவாங்க.
இறைவா. I'm waiting for this week. Congratulations. Open அது உள்ளதே பார்த்தா தெரியும் கட்டிங் ஓபன் ஆகுது. சொன்னதுக்கு இது போயிட்டு சிச்சி அது சொன்னதுக்குலாம் அப்படி யாரும் ஆள் இல்லை. ரீபீட் ஓகேவா? இதுக்கு மேல கொஞ்சம் இப்போ என்ன இல்ல உன் ஸ்ட்ராட்டஜி தானே. நீ சொன்னது மக்களுக்கு புரிஞ்சது இல்லை. ஓகே நீ கத்தணும்னு அவசியம் இல்லை. நீ சொன்னது மக்களுக்கு புரிஞ்சது இல்லை. திரும்பவும் யாரும் என்கிட்ட வந்து கத்து சொல்லாம இருந்த போது சரி ஓகே. எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னா பேசிக்காக நாட்டுப்புறக்கலையும் திருந்த வந்திருக்கனால மக்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுப்பான். திருப்பி கலைக்குள்ளே வந்தாருன்னா நிறைய கலைஞர்களை உருவாக்கார். ரெண்டாவது என் பொண்டாட்டி டெய்லி ரிவ்யூ பண்ணி எனக்கு ஓட் கேட்டுட்டு இருப்பான். அதனால அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எனக்கு. நான் மக்கள் பண்ணிடுவாங்க. இவங்க வேணா என்ன வேணா ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே. அன்னைக்கு எனக்கு இது ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஓட்டு கூட விழுகாது என்னைய. இவனுக்கு எவனுமே ஒருத்தையும் கூட சொல்லப்பாரு. கலை மேபி அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். நாங்களாம் அவனை கரெக்டாக சொன்னோம். அவனை வந்து வெளித்தோட்டத்தை பார்த்து நாங்கள் எடை போட்டோம். அப்போ எல்லாம் சொல்லிக்கணும். அப்போ என்கிட்ட மட்டும்தான் சும்மா நேரில் பேசும்போது ஒரு கதை விட்டு காமன் வரும்போது எவனுமே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு இந்த மாதிரி இன்னொன்று எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற 50 நாள் இருக்கேன்னா அந்த 50 நாளும் நான் ஹேட்டராக நினைக்கிறது சபரி தான். நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஒன்றும் கற்றுக்கல, நீங்களாம் கற்றுக்கவே இல்லை. ஓகே ஃபைன். இப்போ எது பேசினாலும் வேறு மாதிரி ஆகிடும். ஓகே நான் வந்து பர்பஸே வேஸ்ட்டாக போச்சு. பிரவீன் காந்தி. எஸ் சார். இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. ரொம்ப நன்றி சார். அருமையான ஆர்கனைசேஷன். உங்கள் பேட்ஜ் எடுத்துக்கிட்டு கார்டன் ஏரியாவுக்கு வாங்க. இதான் நான் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் இல்லை நான் மிதிக்காதீங்க. சாரி சார். சார் மீட் பண்ணுவோம் வெளியில. எனக்கு இப்படி சுத்தி நிக்கிறது ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபைன் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு பிரவீன் காந்தி சார். தோத்தவ மாதிரி பண்றீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தோத்தவ மாதிரி பண்ணாதீங்க. தோத்தவ மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் தோக்கவே இல்லை. என்னை தோக்கடிக்க யாருமே இன்னும் பிறக்கல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னால் தோக்கடிக்கலாம் முடியாது. யாராலையும் முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் வீக் இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுங்க. வார ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அதில் இது பாவம் இந்த கூட்டத்தில் தான் ஒருத்தர். எனக்கு இதெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு. வாங்க அப்படி வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்திருக்கேன். கொஞ்சம் அப்படி போயிடுங்களேன் ப்ளீஸ். இல்லைம்மா நீங்கள் ப்ளீஸ் போயிடு ப்ளீஸ் ப்ளீஸ்மா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப ஏதோ நான் தோத்துற மாதிரி காட்டுறீங்க. எனக்கு நான் தோக்கலாம் இல்லை. இது ஒரு சின்ன இன்சிடென்ட்மா. போங்க ப்ளீஸ். ஐயோ போங்கம்மா. என்ன ஹாப்பியாகவும் ப்ளீஸ் 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 கமான். நான் ஜெயிக்க கிளம்புறேம்மா. இங்கே ஆளே இல்லை எனக்கு ஜெயிக்க. பிரவீன் காந்தி. எஸ் சார். இந்த பிக் பாஸ் சீசன் 9இல் உங்கள் பயணம் முடிவு பெற்றதை குறிக்கும் விதமாக உங்கள் பேட்ஜை வைக்கப்பட்டிருக்கும் பாக்ஸில் போட்டுட்டு இந்த மெயின் டோர் வழியாக நீங்கள் வெளியே வரலாம். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பிக் பாஸ் 9 நான் வெளியே போனாலும் மேபி பிக் பாஸ் 100க்கு நான் வருவேன். தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல். எங்கே போடணும் சார்? மெயின் டோர் இதுதான் நினைக்கிறேன் சார். நான் வெயிட் ஓப்பன் பண்ண. ஓகே. என் பார்வை சரி சரி சரி. பேசாம போயிட்டாரு அவர். நான் ஒரு சில நேரம் கேப்ஷனாக இருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இல்ல அதுக்குன்னு ஒரு பாய் கூட சொல்லாம ஒரு அவர் மென்டாலிட்டி எல்லாம் பண்ணி போகிறோமே அப்படின்ட்டு. சாதாரண பர்சனாக பரவாயில்ல. டைரக்டர் 5 படம் பெரிய படமாக பண்ணியிருக்காங்க. எதுவும் தப்பா ஒன்றும் சொல்லலை. இல்லை நம்ம அது ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாரு. எடுத்தோடனே ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்க மென்டாலிட்டி. இப்போ எனக்கெல்லாம் ஸ்ட்ராங் மைண்டு. எஸ். ஆனால் போகிறப்ப நீங்கள் நல்லா வருவீங்கன்ட்டு தான் போனார். எனக்கு அதுதான் சந்தோஷமாக இருக்குது. ஹெல்தி கிராஸ் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 இணைந்து வழங்கும் ஒரு ஏசியன் பெயிண்ட், சர்ஃப் எக்ஸல், ராஃப் மற்றும் மாருதி சுசுகி. ஒரு பலத்த கரகோஷத்தோடு நம் பிரவீன் காந்தி சார் வரவேற்போமா? எப்படி சார் இருந்தது ஒரு வாரம் அனுபவம்? சூப்பர் சார். நல்லா இருந்தது சார்.
ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் பிக் பாஸ் அனுபவத்தை ஒரு நாளாவது எடுக்கணும் சார். கிளாப் பண்ணலாம். ஒரு நாளாவது எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் பேசலாமா சார்? நீங்கள் பேசுங்க சார். யா, கையில் மொபைல் வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் எங்கேயுமே உங்களால் காலம் எது டேயில் இருக்கமா நைட்டில் இருக்கமா எதுவுமே தெரியாமல் எங்கேயுமே நீங்கள் வாழ முடியாது. ஆனால் பிக் பாஸ் வீட்டில் நாங்கள் ஒரு வாரம் வாழ்ந்தோம். ஒரு வாரம், இந்த ஒரு வாரத்திலேயே எனக்குள்ள பல மாறுதல்கள் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. பெரிய ஒரு என்ன சொல், கிட்டத்தட்ட புத்தருடைய போதி மரம்னு சொல்லலாம். அந்த இடத்த புத்தருக்கு ஒரு ஞானம் வந்து தெரியுங்களா, அது மாதிரியான ஒரு போதி மரம் அது. ஸோ நம்ம வெளியே வந்து விளையாட்டாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். என்ன பிக் பாஸு இருப்பாங்க எல்லாமே செட்டப்பா. காலைல கூட சார் கேட்டாங்க எல்லாமே ஸ்கிரிப்டானு. நோ, இங்கே வந்தால் 100 ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போகலாம். அப்படி ஒரு இடம். ரொம்ப எனர்ஜியாக வேலை செய்வோம். மிக்க நன்றி சார். வீட்டில் இருக்கவங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் பேசுகிறீங்களா? ஏன்னா அங்கே கூட அவங்ககிட்ட வந்து பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இல்லை, அது என்னன்னா சார், அதை திருப்பி நான் ஒன்று சொல்லி கொடுக்க போனது எதுவுமே அங்கே வேலை எடுப்படல. ஒரு வாரம் என்னோட முயற்சி எல்லாமே அங்கே எடுபடாமல் போயிடுச்சு. எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டீங்க. வேணாம், எது ஜெயிச்சுட்டு வரட்டும் வெளியே வந்து. அதான் சார் டாட்டா பாய். நீங்கள் கிளம்புறீங்களா சார்? நான் கிளம்பலையே. நான் எங்கே கிளம்புனேன்? எங்கே போகிறேன்? நான் என் கூட இருக்க போகிறீங்க? நான் இருக்கேன் சார். சார் யாரும் எங்கேயுமே கிளம்பல சார். ஆனால் அதுதான் பெரிய சார். நீங்கள் இல்லை சார், பெரிய தத்துவம் பேசாதீங்க சார். எனக்கு புரியாது சார். எனக்கு ஓகே, யாரும் கிளம்பவில்லை. நான் ஸ்பேஸ். நான் இல்லாத இடமே இல்லை. நீங்கள் இந்த சாருக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பேஸ். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லிக்கலாம். எல்லாரும் சொல்லிக்கலாம். நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. டைம் நான் சொல்ல வரேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க சார். எஸ் சார், நானும் புரிஞ்சுக்கிறேன் சார். எஸ் சார், நான் இல்லாத இடமே இல்லை. வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோமா சார்? எப்படி சார்? எஸ் சார். அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, மேடையில் இருக்கீங்க. புரியல சார். சார் நீங்கள் சொன்னீங்கல்ல நான் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் மேடையில் இருக்கீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. எஸ், பேசலாம். இப்போ அவங்ககிட்ட தாராளமாக பேசலாம். நான் அங்கேயும் இருக்கேன். அங்கேயே இருக்கிறீங்க. உங்களையும் இருக்கேன். நீங்கள் அதான் சொல்ல வந்தீங்க. அதான் சொல்லுங்கள். எஸ் எஸ் சார். எஸ் சார். உள்ள போயிடலாமா சார்? எஸ் சார். பிக் பாஸ். என்னன்னா சார் நான் கூட போயிட்டு வரணும்னு கூட சொல்லாமல் வந்துட்டீங்களா? பாய் கூட சொல்லன்னு. நான் போவே இல்லையே, நான் அங்கே தான் இருக்கேன். நான் சொல்ல வர சபரிக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சபரி, நான் எங்கும் இருக்கிறேன். சார், நான் ரைட். நான் அங்கேயும் இருக்கேன், இங்கேயும் இருக்கேன், எங்கேயும் இருப்பேன். எல்லா மனிதனும், நாட் ஓன்லி மீ. திருப்பி நான் ஏதோ ஆணவத்தில் பேசுகிற மாதிரி ஆகிடும். தன்னை உணர்ந்தவன் எங்கும் இருப்பான். ஒரு உண்மை, நான் எங்கும் இருப்பேன். எஸ் சார். ஓ, டாடா பாய் பாய் சார். உங்களுக்கு மஸ்டாக டாட்டா பாய் சொல்கிறாங்க. நான் திருப்பி வருவேன் நம்புகிறேன். திருப்பி வருவேன் நம்புகிறேன். இல்லை, நான் போகலையே. நான் போனால் தானே டாட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு. அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி, உங்களுக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அவங்க சொல்லிட்டு சார், நீங்கள் அவருக்கு டாட்டா பாய் பாய் சொல்லுங்கள். காட் பிளஸ், காட் பிளஸ். நான் அங்கே இருக்கேன். 19 இருக்காங்க, 18 இல்லை, 19 இருக்கு. சரி, ஓகே, அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க சார். நீங்கள் நான் சாரை அனுப்பிச்சிட்டு வந்து நான் திருப்பி உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் ரெஸ்ட். ஓகே, எஸ் சார். மிக்க நன்றி சார். உங்களோட பயண வீடியோ மட்டும் பார்த்துருவோம். எஸ் சார். அடுத்து ஒருத்தருக்கு பரவ கூப்பிட்டுலாமா? உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். துள்ளல் படத்தில் 8 உங்களோடது 8 போர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்போ பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க சார். சத்தியமாகவே பல பேரின் கனவு கோட்டை 100 நாளா தெரியல. அது ஏதோ நான் தான் 100 நாள் இருப்பேன். நான் தான் வின்னர். ஏன் தெரியுமா? நிறைய பயப்படுறீங்க, எல்லாரும் பயப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் எலிமினேட்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். மாயா போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுதாகர், தர்பூசணி சுதாகர், திவாகர். நான் விஜய் கிடையாது, நான் ஆர்ஜேவும் கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டரும் கிடையாது. பேசிக்கலி ஐ அம் டாக்டர். எல்லாரும் இனி குட் 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 குட். இப்போ நான் வீடியோ போட மாட்டேன் சார். குட். என்ன ரீசன்னா? குட் குட் குட். சார், ஆண்களுக்கு பொறாம இருக்காது சார். உங்களோட பெட்டர்னு அடுத்தவங்க கிட்ட காட்டுறதுலேயே குறியா இருப்பான். உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த வார்த்தை நான். காந்தி சாரை சொல்றேன். ப்ளீஸ், உங்களுக்கு பிடிக்கலன்னா ப்ளீஸ். டைரக்டர் நான் எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். நான் எனக்கு ஒரு டீ வேணும் 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா நீ வரமாட்டேன். பொறாம கிடையாது அது. அதுக்கு என்னன்னா உன்னை தீ சாப்பிடணும். நான் லேடிஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன். லேடிஸ் வேண்டாங்கிறது நீங்க அப்படி சொல்ல வேண்டாம். நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். பண்ணுங்க. பகீர் நைட் ஷோ இப்படிலாம் இருப்பாங்க சார். எல்லாரும் சாதிக்கணும்னு தான் உள்ள வருவாங்க.
எல்லாருடைய கனவும் அந்த 100வது நாள் அந்த வெற்றியோட போகணுன்றது தான் என்னுடைய கனவாக இருக்கும். நான்லேயே 2 வருஷன் இருக்கு. 1 வருஷம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், உங்களுடைய கனவுகளை தீர்மானிக்கும் அந்த நான் தான். இன்னொரு நான் அந்த கனவோட ஒரு ஸ்டெப்பு போன உடனே நீங்கள் தான் எல்லாரும் ஒரு நாள் இன்னொன்று ஆட்டம் போடும். அதை நீங்கள் காலடியில் வச்சுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உலகம் போற்றும் நானாக நீங்கள் மாறுவீர்கள். அப்படி இளைஞர்கள் கனவுக்காக நான் வெளியே போகிறதுக்கு ஐ எம் ரெடி. நான் வெளியே போக தயார். தேங்க்யூ ஸோ மச். நான் அப்படின்னு நீங்கள் பேசின ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். இப்போ நான் இளைஞர்களை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. விட்டு கொடுக்குறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, எந்த ஆளுக்கு விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இன்னும் கூட நான் என்ன நினச்சேன்னா சார், இப்போது புதுசாக ஒரு தம்பி ஒன்று செலக்ட் ஆகிருக்கார் தலையா. கொஞ்சம் கெப்பாசிட்டியான பையனா, எனக்கு நல்ல கெப்பாசிட்டி. ஃப்யூச்சரில் இன்னொரு 10-20 வருஷம் கழித்து அந்த பையன் ஒன்று உங்களை மாதிரி வந்திருப்பார், எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய இடத்துல இருப்பார், நமக்கு தெரியும். ஒரு நீங்கள் விட்டு கொடுத்ததுனால அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? விட்டு கொடுத்ததுனால தான் நான் போச்சுன்னு நினைக்கிறேன். பட்டு விட்டு கொடுக்கறதுல ஒரு அந்த பழக்கமும் இளைஞர்கள் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நான் தோன்றேன். ஏன்னா 4 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, என் படம் ஆவரேஜ்னா கூட இன்னொரு படம் ஓடுது இல்லை, அந்த பிடிச்சது நல்லா இருக்கான்ல, பரவாயில்ல, அந்த டேரக்டர் நல்லா வந்துட்டான் பரவாயில்லன்னு நினைப்பேன் நான். ஸோ அந்த ஒரு அப்போ இருந்தால் எனக்கு அந்த ஆட்டிடியூடு இருக்குது. பெருசாக யாரோ ஒருத்தர் ஜெயிக்கல, இன்னொரு சக மனிதன் தானே. அது மாதிரி அங்கே இருக்கிற 18 பேரில் ஒருத்தர் ஜெயிக்க போகிறாரு. அவருக்கு இப்போது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். நன்றி சார். நீங்கள் சூப்பர் சார், சூப்பர் சார். நான் பிரவீன் சார் போயிட்டாருன்னு கொஞ்சம் சோகமாக இருக்கேன், இருங்க. ஆனால் அவர் போனாரா உள்ளே இருக்காரான்னு தெரில, இல்லை மேடையில் இருக்காரான்னு கூட எனக்கு தெரில. வெளியே போயிட்டாரா சார்? அவர் தான் சொன்னார், நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், வெளியே இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு. சார் அது அவர் சொல்ல, நீங்கள் தான் சொன்னீங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா இல்லை வெளியே இருக்கீங்க. யார் பேசுனது யார் இப்போ? அவர் என்ன சொன்னார் அதுக்கு முன்னாடி? நான் அவர் சொன்னதை திரும்பி சொன்னேன். உடனே வேறு ஆளை போட்டு கொடுத்தா உடனே முன்னாடி வரதில்லை. இல்லை, அவர் சொன்னால் நான் இங்கே இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், நான் மட்டும் இல்லை எல்லாரும் அப்படி தான் சொன்னார். கரெக்ட் தானே? அப்போ நான் தான் சொன்னேன், அப்போ இங்கே இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு. அப்புறம் அவர் திரும்பி சொன்னார், அங்கே 18 பேர் இல்லை 19 பேர் என்னோட சேர்த்து அப்படின்னு சொன்னார். எனக்கு வைக்கிறார் ஆப்பு. ஹெல்தி கிராசர் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 இணைந்து வழங்கும் ஒரு ஏசியன் பெயிண்ட் சர்ஃப் எக்ஸல் ராஃப் மற்றும் மாருதி சுசுகி. ஓகே, எல்லாம் சொல்லுங்கள், பிக் பாஸ் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல் வாரம் வீட்டுக்குள்ள வந்து வீடு எப்படி இருந்தது உங்களுக்குலாம்? பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக இருந்ததுல? நல்லா இருந்ததா? பட்டாசு மாதிரி இருந்தது சார். இந்த டிசைன்ஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு தோணுச்சு சார் எனக்கு. தோணுச்சுல? இந்த சீசன் முடியறதுக்குள்ள நல்லா விளையாண்டு அந்த கதை என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்தோடனே பிளைண்ட்ஸ் உடைச்சிட்டீங்க, வேற என்ன உடைச்சிங்க? வந்தோடனே ஒரு பாட்டு சார். சார் ஃபர்ஸ்ட் டே எங்க அண்ணன் ஒரு வெசல் உடைச்சிட்டாரு சார். ஓகே, ஃப்ளவர் வாஸ் உடைச்சிங்களா? வேற என்ன? எஃப்ஜே வந்து லைட் உடைச்சாரு, வினோத் ஒரு லைட் உடைச்சாரு. இது ஒரு சின்ன குழந்தைங்க சொன்னா பரவாயில்ல, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க. ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, வீட்டுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, அது இனிமேலாவது நீங்க பொறுப்பா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். 100 நாள் வாழ போறீங்க, அப்போ நீங்க அதை டிசிப்ளினா பார்த்துப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தானே இருந்திருக்கும். இந்த வீடும் இந்த ஞாபகமும் அங்கே இருக்க பொருட்களும் உங்களுடைய உடம்பு, அது உங்களுக்கு சொந்தமானது. அதை நீங்களே உதாசீனப்படுத்துறதுங்கிறது நல்லா இருக்காது. எனக்கு 96ல் ரொம்ப அழகான ஒரு டயலாக் இருக்குது, ரொம்ப பிடிச்ச டயலாக் அது. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தோடனே அதை பேசியிருப்பேன், நான் தான் சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல. அந்த எங்கேயோ இருந்து வந்த பறவை வந்த இடத்துக்கு திரும்பி போயிடுச்சு, ஆனால் அந்த பறவையை கிளிக் பண்ண அந்த மொமெண்ட் வந்து உனக்கு சொந்தமானது. அந்த மாதிரி தான் அது. அது மாதிரி நீங்கள் வராத போது இந்த வீட்டுக்கு உயிரே கிடையாது. நீங்கள் வந்து நடமாடி விளையாடி சண்டை போட்டு இல்லை அன்பை பரிமாறிக்கிட்டு பொறுப்பாக வேலைகள் செய்யும்போது அதில் படுத்து உறங்கி உங்கள் அனுபவங்களை சேகரிக்கும் போது தான் அந்த வீட்டுக்கு உயிரே வருது. ரைட்? அது உயிர் இல்லை, அதை பத்திரமா ட்ரீட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்காக பல பேர் ரசித்து உருவாக்குனது. ப்ளீஸ். ஓகே ஓகேண்ணா. இப்போ நான் இவங்க 2 பேர் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். சபரியும் கமருதுன்னு வெளியே போயிடுங்க.
உங்களுக்கு துணைக்கு யாராவது வேணால் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகலாம். யாராவது சூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். எஃப்ஜே வாடா போலாம். இருக்கணுமா? ஓகே, உங்கள் எல்லாருக்கும் அவங்க 3 பேர் ஏன் வெளியே போனாங்கன்ற கேள்வி மட்டும்தான் இருக்கா? ஆமாம் சார். அது அப்புறம் சொல்கிறேன். அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேமாக பார்த்து க்ரியேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸ் எப்படி இருக்கணும்னு அவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். மண்டையில் பயங்கரமாக ஐடியாஸ்லாம் ஓடிட்டுருக்கு. நானும் வெயிட் பண்ணிருக்கேன் என்ன பண்ண போகிறாங்கன்றது. ஓகே, இது சும்மா தான் அது. சரி, அவங்கள கூப்பிடுவாங்க உள்ள. வாங்க வாங்க. எப்படி இருந்தது வெளியே? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சரி, வேற என்ன பார்த்தீங்க? அங்கே ஒரு சர்ப்ரைஸ் வச்சு என்ன பார்த்தீங்க? நன்றிண்ணா. சாரிண்ணே, ஒரே நிமிஷம் போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இந்த வாரத்தை மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ கடைசியாக நம்மளுடைய ஆதிரை, நீங்கள் உட்காருங்க. போல நம்ம பிக் பாஸுங்கிறது ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, அதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் விளையாட வந்திருக்கீங்க. அதில் விமர்சனம் வைக்கிறது பிக் பாஸ் மேலேயோ இல்லை என் மேலேயோ வீட்டு மேலேயோ தான் விமர்சனம் வச்சு பிரயோஜனம் இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் யாரும் விளையாடாமல் இருந்து நான் ஓரமாக இருப்பீங்கன்னா நீங்கள் ஓரமாக தான் இருப்பீங்க, எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க. ஒரு துணி இருக்குது, ஒருத்தர் வாயை கட்டிக்கலாம், ஒருத்தர் அந்த வெள்ளை பனியன் போட்டுக்கலாம், ஒருத்தர் மாஸ்க் எடுத்துக்கலாம். அந்த துணியை வாயில் கட்டிக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியும் ஒருத்தர் நம்புறாருல, தைரியம் எடுத்தார்ல, அதுதான் அவருக்கான தகுதி. அதுதான் தகுதி. அந்த தைரியமாக எடுக்கிற முடிவுக்கு தான் அதை எடுக்க சொல்கிறது. இப்போ பிரவீன் போட்டிருக்காருல ட்ரெஸ்ஸை, அதிகபட்சம் எவ்வளோ நாள் போட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப லாஜிக்காக யோசினாலும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தா ஷோக்கு அது நல்லா இருக்காது. ஸோ இந்த ரூல்ஸ் என்னவோ சட்டத்திட்டங்களை மதிங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே ஓகே சார். டிசிப்ளினோட இருங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கு தான் தண்ணி. ஓகே, மாஸ்க் வீட்டில் தானே இருக்கு ஆதிரே? இருக்கு சார். ஓகே, நான் உங்கள் எல்லாரும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அற்புதமாக போச்சு. கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் உங்கள் அனைவரையும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கோட முடிஞ்சிடும். ஸோ அதை சொல்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மாஸ்க் போடுறது தான் நல்லது. இஃப் இட் இஸ் த ரூல், மாஸ்க் போட்டுருங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் நீங்கள் 2 நாள் போடலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அதிகபட்சம் இன்றைக்கி நைட்டு கழட்டி வச்சு தான் தூங்க போகிறீங்க. அது போட்டுகிட்டே தூங்க முடியாது. நாளைக்கு காலையில் எழுந்து மாட்டிக்கோங்க, சரியாயிடும். ஓகேவா? நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாதிரி ஆகும். இதுதான் கேம்னா அதை நம்ம பண்ணிட்டோன்னா நாளைக்கு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஹில்ஸே எடுத்துருங்கன்றது. அவ்வளோதான். எவ்வளோ நாள் இருந்துடும்? அவங்களுக்குமே அது நல்லது கிடையாது. நீங்கள் மூஞ்சி காட்டாமலே இருக்கிறது. அதில் ஏதாவது சின்னதாக நல்லதாக நடக்குமா, ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருக்குமான்றது ஒன்று தான் அவங்க ட்ரை பண்ணுறது. ஓகேவா? அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அது மாஸ்க் போட்டு க்ரியேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்துருங்க. வந்து சொல்லு. இதான் சேனல் ஆளுங்களுக்குலாம் என்ன தெரியும்? ஆமா, அதுதான் ஒரு சேனல் ப்ராடக்ட் தேவை. கைஸ், அக்கா நான் ஒரு இன்வைட் பண்ணியிருக்கேன். யாரோ இதை திறந்து பார்த்துருக்காங்க. இப்போ மூடி பார்த்தாங்க, தண்ணி திறந்தா வந்துருச்சு. இந்த சீசன் முடிஞ்ச உடனே அடுத்த சீசன்ல நாங்களும் கண்டென்ட் டீம்ல வந்து ரெக்ரூட் பண்ணிக்கோங்க. சாமி சபரியானந்தா சொல்லியிருக்கலாமே சபரி. புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே இதை ஆஃப் பண்ணது யாரு? ஆஃப் பண்ணலாம். ஐடியா எல்லாமே அங்கதான். எப்படி நான் விழுந்தேன்? இதே வார்த்தைய நீ அங்க இருக்க என்ன ஐடியா அப்படின்னு சொன்ன வாயால எல்லா ஐடியா நீ சொல்றப்ப இறங்குதா? இப்ப இறங்குதா? இல்ல இப்பதான் இறங்குது. சொல்லு, இப்ப எப்படி இறங்குது சொல்லு. நீயே வந்து பாரு, முன்னாடி என் கண்ணு பாதி மூடி இருக்கு. ஆமா, இப்படி இருக்கணும். இப்படி இருக்குமா? இந்த இடம் இருக்குல்ல, இறங்குது.
இது இந்த இடத்துல டைட் பண்ணும், அதை கரெக்டாக வச்சுட்டு. தெரியுது அந்த கண்ணு. நான் டைட் பண்ணலப்பா. ஸோ இப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறோமா? சரி ஓகே, கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு என்ன மணிக்காது அங்கே கேளு. நல்ல விஷயம் தானே, ஒபே பண்ணுறோம், நல்ல பிள்ளை தான் அவரே சொல்லுவார். சும்மா அவர்கிட்ட போய் எப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது. எப்படி சொல்லிட்டு இருக்காத? யார் அதுக்கு பெருசா பெருசா அது பட்டு உள்ள சும்மாலாம் இல்ல, உண்மையில அடிச்சுக்கிட்டேன். அதான் அதான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். ஏய், இது தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட், யாருமே திறந்து வைக்காதீங்க. இது கொடுங்க. இதோ எடுத்து 2 minutes guys. ஒரு கப்பு கரெக்டாக எடுத்து ஒரே நில்லு. என்னாச்சு? நீ காலையில நிறைய பேருக்கு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான், எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் வச்சிருக்கேன். நான்லாம் சாப்பிடவே ஒரு நிமிஷம், கொஞ்சம் முதல்ல நான் எனக்கு ஒரு வாய் எடுத்துக்கிறேனே, ஒரு நிமிஷம். அதுதான்டா இதுல போட சொன்னாங்க பாருங்க. தங்கம், நான் மத்தியானம் சாப்பிடவே இல்லை, ஒரு நிமிஷம் கொஞ்சம். நான் எடுத்தாலுமே இந்த கப்பு ஃபுல்லாலாம் எடுக்க போறது இல்ல, கொஞ்சம் போல தான் எடுக்க போறேன். நாட் கோனா மேக் பிக் டிஃபரன்ஸ். சாப்பிடுற பொருள வேணாம், பட் இட் மேக் a difference. I'm sorry. அம்மா, நான் கம்மியா தான்மா எடுத்துர்க்கேன். அப்படி பார்த்தா நான் எவ்வளவு வேணா எடுப்பாரு. நான் இப்படி சொல்றேன்ல, அதான் எவ்வளவு வேணா சாப்பிடு. ஒரு ரூல்னா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். அவ்வளவுதான். இது இப்ப வந்து காமனா எல்லாத்துக்குமே கொடுத்தது தானக்கா. அததான் சொல்றப்பா, அது எல்லாருக்கும் வரணும்ன்றதுக்காக இல்லங்க. கப்ல போட்டா ஒரு மாதிரி இருக்கு. நிறைய எடுத்தாலாவது ஓகே. இது காமனா எல்லாத்துக்கும் வந்த ஒரு பார்வதி, ஒண்ணு இல்ல பார்வதி, சொல்றோம் இல்ல பார்வதி. அம்மா, அப்படிலாம் கிடையாது. நீ தயவு செய்து ஃப்ரீயா விடு. கப்பு வந்து காமன் ஃபுட் ரேஷன் வரும்போது இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து நமக்காக எல்லாத்துக்காகவும் வந்திருக்கு. உங்களுக்கே மத்தியானம் கிடைக்கல, அதனால நிறைய பேர் கிடைக்காம போயிடும். சரி, இது ஒரு ரூல். நான் வந்து இப்போ கப்பு கூட எடுக்கலக்கா, கொஞ்சம் போல தான் எடுக்கிறேன். அதுல என்னக்கா ஆக போகுது? ஒரு கப்பு வச்சா பிரச்சனை வரும். நான் நிறைய இதெல்லாம் இது தப்புனே. இது வந்து இன்னைக்கு நைட் அப்போ வந்து வெசல் வாஷ் பண்ணல, அந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுமா? இன்னைக்கு யாருக்குமே பிளேட் கிடைக்கல, அப்ப என்ன பண்ணுது? பாரு வெசல் வாஷ் பண்ணல, அது கேக்குறா. இல்ல பாரு, அப்பனா நீ தான் வெசல் வாஷ் பண்ணி ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன. நானும் வாஷ்ரூம்ல நைட் பண்ணலையே. இல்ல நைட் பண்ணலையே. எல்லாம் வந்துருச்சு தானே. தூங்கியாச்சு. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசாதீங்க. எனக்கு ஏத்த மாதிரிலாம் பேசுற பாரு. உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசாதீங்க. இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு காமனான ஃபுட். எக்ஸாக்ட்லி அந்த காமனான ஃபுட். நான் எவ்வளவு எடுத்துட்டேன்? நான் எவ்வளவு எடுத்துட்டேன்? உனக்கு ஒரு பவுல் கொடுத்ததுக்கு அப்புறமா கம்மியா தான் நான் எடுத்தேன். அதனால என்ன ஆக போகுது? ஒரு பவுல் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல மிச்சம் வச்சா கூட பரவாயில்லை, அது உங்களுக்கு. இப்போ நான் எடுத்தது இப்போ உங்களுக்கு இது அவர்கிட்ட சொன்னோம். நான் எடுத்தது கம்மியா தான் எடுத்தேன். சொல்லியாச்சு, ஒரு ஆள் வந்து நின்னாச்சு. போட்டு குடுக்க ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். ஏமா, நான் அப்படி பார்த்தா ஒவ்வொரு தடவையும் அந்த அளவுக்கு நான் எடுக்கவே இல்ல. அது எப்படி? லாஸ்ட் டைம் வந்து அதிகமா சாப்பிடும்போது என்ன அதிகமாயிருச்சு நீங்க. அதனால ஏன் அளவுக்கு ஏத்த மாதிரி நான் கம்மியா எடுத்துக்கிட்டேன். அதிகம் கம்மி அக்கா, ஏன் அளவுக்கு ஏத்த மாதிரி நான் கம்மியா தான் எடுத்துக்கிட்டேன். கம்மியா தான் எடுத்தாங்க. யாருமே இப்ப அதிகமா எடுத்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இல்ல அரை கப்பு கூட சாப்பிடலாம். கப்பு பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேருக்கு இல்லப்பா, நான் நாகரிகமா சொல்ல வரேன். கப்பல வைக்கிறது ஒரு சிலருக்கு அநாகரிகமா சொல்லுவாங்க. இதுல என்ன அநாகரிகம் புரியவே இல்லையே. கப்பல சாப்பிடுறது யாரா கேவலமா ஃபீல் பண்றீங்களா? நீங்க ஹோட்டலுக்கு போனா கப்பல கொடுக்க மாட்டாங்களா? இல்ல எல்லாருக்கும் அக்கா ஒண்ணு சொல்லிக்கலாம்க்கா. எல்லாருக்கும் வர்றது காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்போ நீங்க வந்தீங்களா, சாப்பாடு போடுறேன்னு கேட்டீங்களா, வெயிட் பண்ணுங்க பவுல் தரேன்னு சொன்னீங்களா, பேசாம தானே போனீங்க. எதுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சோனே பேசுறீங்க? ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. பேசாதீங்க. நீ அவன் கேக்குற பேசு. ஒரு ரூல்னா எல்லாருக்கும் ரூல். ஓகேவா? இப்போ அந்த ரூல் அவருக்கு என்ன சொல்லும்போது அவரே சைலண்டா போனார். அது என்ன பாரு பேசா பேசுங்க. இப்போதான் தெளிவா சொல்லி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. உனக்கு ஒரு மாதிரி இருந்தா நீ கேளு. பார்வை கேட்டதுக்கு அப்புறம் வந்து கேட்காதே. இல்ல எனக்கு அடக்க போகுதுன்னு சொல்லுங்க. சாப்பிடுறப்ப அப்படி சண்டை போட்டு ஒரு ஆளை சாப்பிட விடாம அனுப்புறது அதுவும் அநாகரிகம். ஓகேவா? என்னவா இருந்தாலும் ஒரு ஆளு வந்து பசிக்கு சாப்பாடு விட்ட பிள்ளைய போய் இப்படி எல்லாம் பேசி ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் பேசி அனுப்புறதும் தப்பு. சபரி சாப்பிட தானே வந்திருக்காங்க. தயவு செஞ்சு விடு, நான் டென்ஷனால ஃப்ரீயா விடு. யாரும் வராது. ஓகே சாப்பிட தானே எனக்கு ரொம்ப இப்பயும் சொல்றேன். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு நானே சொல்றேன் பாரு. நீ இப்படி ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா அனுப்ப சொல்ற பத்தி அது ரொம்ப தப்பான தப்பா சொல்லலாம். நான் இப்ப கெஞ்சி பேக்கிறேன் பாரு. யார் நீ சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா? அங்க ஒண்ணு நான் தப்பு சொல்லல. என்ன இல்ல, இங்க இருக்கு எல்லாருமே சாப்பிடுதான் நினைப்பாங்க தவிர சாப்பிட கூட யாரும் நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் இந்த ஆளு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே வார்த்தை. நான் சொல்றதே புரிஞ்சுக்கல தங்கம். சரி எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிடறப்ப எதுவுமே பேசணும். சாப்பிடலாம். சும்மா எல்லாத்துக்கும் நான் எடுத்தாலே இவனுங்களுக்கு குத்தம். வந்திருக்கிற காமன் ஃபுட்டை எனக்கு ஏற்ற அளவுக்கு நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அது இவங்க வந்து ரேஷனில் கூட பண்ணல, உடனே வந்துடுவானுங்க. அப்படி பார்த்தா நேற்று அவன் வந்து இப்போ வெசலை கூட வாஷ் பண்ணல. காமன் ஃபுட்டில் எனக்கேற்ற அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்.
அன்னைக்கு வந்து ரைஸு கப் அளவுக்கு போட்டானுங்க, அதில் நான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணேன். உடனே அதை சொல்லி காமிச்சானுங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். சும்மா நான் எடுக்கிறேன்னொடனே வந்துடுவாங்க. அதே நேரத்தில் அது ரேஷன்லேருந்து வரும்போது தான் நம்ம அந்த கப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம். இப்போ வந்திருக்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக வந்திருக்கிற ஒரு ஃபுட்டு. ஒரு கேட்டால் பின்ன உடனே நான் நடிக்கிறேன்ருவானுங்க. நான் இப்போ வரைக்குமே யாருக்குமே பயாஸா இருந்தது கிடையாது. சரியா, இவன் பக்கம் பேசணும் அங்க பக்கம் பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன இது கரெக்ட்னு தோணுதோ எல்லாரும் கேட்டு சரியா பண்ணும். எனக்கு இதுல ஹாஃப் கப் போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சத்தியமா ஹாஃப் கப் வச்சிருப்பேன். அதுல எனக்கு 1/4 கப் போனா இல்ல 1/4 கப் எண்ணி நான் வச்சிருப்பேன். எனக்கு புரியுது, வாலண்டியரா தான் பண்றேன். கரெக்ட்டா, எனக்கு சத்தியமா வாலண்டியர் கிட்ட தான் எடுத்து சாப்பிடணும்னு கிடையாது இல்லையா? என்னுடைய பழக்கம் வந்து எனக்கு ஏற்ற அளவு வந்து நான் ஒரு கரண்டி எடுத்து போட்டுப்பேன். நீ சொன்னது எனக்கு 100% எனக்கு உண்மையா தெரிஞ்சது. பட் இல்ல, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன். அதான் எனக்கு ஒரு விஷயம் தப்பா தெரிஞ்சதுன்னா நான் ஒரு மொமெண்ட் சொல்லணும்ல. ஆனா இன்னைக்கு நீ எடுக்கிறப்ப திவாரன்ட்ட நான் கூப்பிட்டு பேசணும். அது பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. என்னது? சாப்பிட வரவங்க எல்லாத்தையும் இப்படி சாப்பிட விடாம பண்றீங்களே அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அந்த அண்ணன் சொல்லிச்சு. எனக்கு நான் நான் சத்தியமா தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது சாப்பிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சாப்பிடறவங்க இப்படி போய் சாப்பிட அது என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் பண்றவங்க பேர்ல ரொம்ப பெரிய தப்பு பண்ணுது. உனக்கு ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. பேசிக் எனக்கு நீ சொல்ல எனக்கு வந்து சொல்லுவாங்க, நீ வந்து அதிகமா வச்சு இது வந்து மிச்சமாயிருச்சு, அந்த பேர் எனக்கு வேண்டாம். அதுதான் சொல்றேன். அதனாலதான் நானே அதனாலதான் சொல்றேன், எனக்கு 1/4 கரண்டி போடுன்னு சொன்னா 1/4 கரண்டி போட்டு போறேங்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு தானே ஃப்ரீ டே. இன்னைக்கு வந்து ரூல்ஸ் இல்ல. இல்லடா, நான் இது ரூல்குள்ளே வராதுன்னு சொல்றேன். நான் இது நீ ஒன்னு எடுத்து போடுறது நல்ல விஷயம் தான். நீ எல்லாத்துக்கும் பண்றது நல்ல விஷயம். இல்ல, நான் இப்போ உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நான் இப்பயும் சொல்றேன், நான் பிளேமிங் பண்ணல. ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன், அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்க சொன்னேன். ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று, எனக்கு எடுத்து போட்டு சாப்பிடுறது என் வீட்டுல சாப்பிடுற மாதிரி ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து எல்லா டாஸ்க்ல இருக்க மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருந்தா நாளைக்கு நான் ஃப்ரீயா வேலைய ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த இடத்துல வந்து அவங்க மறுபடியும் ரூல் இஸ் ரூல், கப் இஸ் கப் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, அப்ப நீ வந்து சூப்பர் டீலக்ஸ் வேலை கொடுத்தா மட்டும் ஏன் பண்ண மாட்டேன்ற? அப்ப மட்டும் வந்து ஏன் ரூல் இஸ் ரூல் அப்படின்னு வந்து இன்னைக்கு ஃப்ரீ டேன்னு சொல்ற? இட்ஸ் சிம்பிள் as that. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீ சிரிக்காத, நீ பண்ணது பெரிய தப்பு. நீ நான் என்ன தப்பு? அது சகோ வந்து உன்கிட்ட ஏதோ இல்ல, நான் அப்பயே சொன்னேன் அண்ணன்டா நீ சொன்னது தப்புன்னு சொன்ன. பாரு, திரும்பி கூட சொல்றாரு நீ பண்ணது தப்பு அது. சரியா, நீ என்ன சொல்ற அப்படின்னா அவளுக்கு சப்போர்ட் பண்றங்கிற பேர்ல அது நீ யாரா இருந்தாலும் பேசியிருக்கிறது ரெண்டாவது விஷயம். நான் உன்னே ஒண்ணு சொல்றேன், யாரா இருந்தாலும் அது சப்போர்ட் அந்த வார்த்தை நீ யோஸ் பண்ணலனே. அதாவது ஒரு சாப்பிட வந்த பிள்ளைட்ட 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்து டார்கெட் பண்ணி பேசுற. இட் ஃபெல்ட் லைக் தட் only. See, அத்தனை பேர் சேர்ந்து நான் இப்ப கேட்டுக்கிறேன். there is no rules. அளவுக்கு அதிகமா எடுத்தா பரவாயில்ல. அந்த எனக்கு வச்சல நீ கப்பு அதுக்கும் கம்மியா தான் அந்த பிள்ளை போடுச்சு. எல்லாருமே ஓரளவு இங்க பாரு, விஜய் சேதுபதி சார் சொன்னாப்ல எல்லாருமே ஓரளவு ஸ்டாண்டர்டான மெச்சூரிட்டி ஆட்களா வர்றாங்க. அவங்கள போய் திரை போடுறப்ப அது கஷ்டமா இருக்கும். இது திரையும் இது கிடையாது. டாஸ்க் இந்த மாதிரி டாஸ்க் வேற. சாப்பிட வர்ற இடம் அந்த இடத்துல போய் நமக்கு பிக் பாஸ்ல இருந்து ரேஷன் வருது, அதுல இருந்து ஒரு சாப்பாடு பண்றாங்க, அதுக்கு நீ கப் சொல்றியா? அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு வந்திருக்கிறது ப்ரொடக்ஷன்ல இருந்து அதிகமான அளவுல வர ஒரு சாப்பாடு, அதுல நீ வந்து இந்த ஏன் அப்புறம் மத்தியானம் ஃபுட் உனக்கு காலியா போச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு பிரியாணி வரலன்னு சொன்னேன், வெஜ் பிரியாணி. ஆமா, ஏன் காலியா போச்சு அது? அதெல்லாம் நான் ஒரு பிரச்சனையே படுத்தலையே. நான் இப்பயும் உன்ட்ட தானே சொல்றேன், நீ ஷேர் பண்ணிட்டு நான் திருப்பி உன் பாயிண்ட் லாஸ்டா என்னன்னா இல்லையா உனக்கு எடுத்து போறது உனக்கு பிடிச்சிருக்குன்னா சரி ஓகே ஃபைன், அதான் ஓகே அப்படிங்கிறது. அடுத்தவங்களை ஹர்ட் பண்றது இங்க பாருவே, இது மட்டும் அடுத்தவங்களை ஸ்மார்ட்னஸ் பண்றதுல இதுவும் 4 பேர் மனசை கஷ்டப்படுத்தும். எனக்குமே அது பிடிக்கல, நான் சொல்ல மாட்டாம இருந்தேன். அந்த பொண்ணு ஓப்பனா கேட்டுருச்சு, இது ஒரு டைப் ஆஃப் ஹர்ட் தான். நான் இப்பயும் கேக்குறேன், நான் புரிஞ்சுக்க தான் கேக்குறேன். உனக்கு கப்பல எனக்கு வந்து ரேஷன்ல வந்து உனக்கு ரேஷன்ல வந்து கப்பல வந்து பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு கப்பல வச்சது தான் எனக்கு பிரச்சனை. உனக்கு கப்பல வைக்கிறது பிரச்சனை இல்ல, இன்னைக்கு கப்பல வைக்கிறது பிரச்சனை. உனக்கு கப்பல வைக்கிறதே பிரச்சனைன்னு இல்லமா. இங்க பாரு, யாரையும் ஹர்ட் பண்ண கூடாது அந்த விஷயம். கப்பல வைக்கல என்ன எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். யார் இப்ப ஹர்ட் பண்ணா? சரி, ஒரு விஷயம் உண்மையை சொல்லவா, ராஜீவ் காந்தி சாருமே இதுக்கு அகைன்ஸ்டா பண்ணாரு. கப்பல வைக்கிறப்ப எனக்கு இது மாதிரி ஒரு இரிட்டேட்டா இருக்கு பாருன்னு சொன்னாரு. பாரு, நான் தெளிவா சொல்றேன். அன்னைக்கு நானா தான் என்னுடைய சாப்பாடை எடுத்து போடுவேன். எனக்கு யாரும் வாலண்டியர் பண்ண வேண்டாம். சேம் ஒபினியன் எனக்கு அப்படிதான். எனக்கு ரேஷன்ல வரத ஷேர் பண்ணிக்கோ, எனக்கு இதுல வர்றத இது பண்ணாம கொடுங்க அப்படிங்கறத கன்சர்ன். எக்ஸாக்ட்லி.